அவன் பேர் பால்ராஜ். அவனுக்கு சிட்டிக்கு உள்ள பல வீடும் சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. அவன் கெஸ்ட் ஹவுஸை சுற்றி எந்த வீடும் இல்லை. அவன் வீடு தனி வீடு. அவன் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி, கெஸ்ட் ஹவுஸில் இருந்தாலும் சரி, அவனோட வீக்னஸ்ஸே வாக்கிங் போகிறது மட்டும்தான். அதுவும் பிருந்தாவன் காலனியில் விடிய காலையில் 5:30 6 மணி போல தான் ஜாக்கிங் போவான். அவன் கூட வேறு யாரும் போக மாட்டாங்க, அவன் மட்டும்தான் போவான். பிருந்தாவன் நகரில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் ஒரு பாலும் பண்ணு வாங்கி அதையும் பாதி பாதியாக தான் சாப்பிடுவான். சில நேரங்களில் அவள் வர்ற டைம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் நமக்கு சரியான டைம். கெஸ்ட் ஹவுஸில் அவனுக்குன்னு யாருமே இல்லை. ஆனால் அவனுக்கு பெரிய செக்யூரிட்டியே அவன் வளர்க்குற நாய் தான். அந்த நாய் அவன் 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்தாலும் கரெக்டாக மோப்ப முடிச்சிடும். வேத்தாளுங்க யாருன்னா வீட்டை சுற்றி வந்தாலும் விடவே விடாது. மத்தியானம் 1 hour மட்டும்தான் அந்த நாய் தூங்கும். மற்ற நேரம் எல்லாம் அவனை விட்டு பிரியவே பிரியாது. டெய்லியும் காலையில் கிளம்பி கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு 10-15 நிமிஷமாச்சும் ஃபோன் பேசிட்டு தான் அவன் கிளம்புவான். அவன் கெஸ்ட் ஹவுஸில் கார் வச்சுருக்கான், ஆனால் கார் கொண்டு போகவே மாட்டான். வரும்போதும் போகும்போதும் ஸ்கூட்டியில் தான் போவான். அவனை அங்கே வச்சு போடணும். டேய், எது பண்ணாலும் நம்ம லிமிட்டுக்குள்ளே பண்ணுங்கடா. ஐயோ, லிமிட்டை தாண்டி பண்ணீங்கன்னா என்னால் சமாளிக்க முடியாது. புரியுதா? வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் பிளான் பண்ணபடி முடிச்சிருங்க. வண்டியிலேருந்து கையேடுறா முதல்ல, எடுறா முதல்ல. யார்ரா நீ? விடுறா என்ன? யார்ரா நீங்கள்லாம்? என்னடா பண்றீங்க? நீங்கள் நினைப்பது போல் நான் கதாநாயகன் அல்ல, எனது மகன்தான். அவன் தன்னை ஒருபோதும் கதாநாயகனாக நினைத்ததில்லை. அவர் மக்களுக்காக, மக்கள் பணியை செய்வதற்காக, மக்கள் சுமையை குறைக்க மக்களுக்காக பாடுபடுகிறார். அவர் எந்த நேரத்தில் வருகிறார், எந்த நேரத்தில் செல்கிறார் என்று எங்களுக்கே தெரியவில்லை. அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். எனது துணைவியும் அவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று என்னிடம் வற்புறுத்துகிறார்கள். நான் அவருக்கு என்ன செய்வதென்று இரவும் பகலும் பார்க்காமல் பார்க்கிறேன்.
என்னய்யா உன் பாட்டுன்னு பேசிட்டு இருக்க? இந்த வளர எவன் உன்னை கட்சியில் சேர்த்தான்? நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? நான் அரசியல்வாதி ஆக போகிறேன். என்ன பேசுகிற நீ? என்ன எந்த கட்சியிலலாம் கூப்பிட்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? பல கட்சி இருக்குது, ஒவ்வொரு கட்சியில என்ன கூப்பிட்டுக்கிறாங்க. நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசுகிற. நான் நாளைக்கு பெரிய ஆளானா உனக்கு தானே இல்லது. கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற? இப்போ எனக்கு ஒரு கட்சி மீட்டிங் இருக்குது, அதனால தான் நான் ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கேன். என்னையே கலாய்க்கிறேன் நீ. பேசாமல் போயிடியா? அவ்வளோதான் உனக்கு, பார்த்துக்க. என்ன பண்ணிடுவ? பெரிய அரசியலை பார்த்து நீ பகச்சிக்கிற, அப்புறம் அதனுடைய விளைவுகள் உனக்கு வேற மாதிரி வரும். கிழிச்ச ஏற்கனவே இருக்கிறவங்க போதாதன்ட்டு இதில் நீ வேற. முதல்ல உருப்பட்டுருக்கு வழியா பாரியா. முதல்ல ஊரெல்லாம் குடிகாரன் பேர் வாங்கி வச்சுட்டு அதை மாற்று. அதுக்கப்புறமா ஊருக்கு நல்லது பண்ணு. பெருசாக வந்துட்டான் பார். நல்ல வேலை யாரும் பார்க்கல, அதனால் உன்னை சும்மா விட்றேன். பெரிய சுந்தர் பிச்சை பையன் நினைப்பு, கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டே இருப்பார். இந்த முகர்கிட்டே காப்பி ஒரு கேடு. டே தகப்பா, நீ எல்லாம் 10 வருஷமாக அரசியல் இருக்கிற, அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. நீ எல்லாம் பேசுகிற. போ போ. சொல்லுப்பா. உங்கள் ஃபங்க்ஷனோட வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். சரி, அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சார். சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் சொல்லு, வேலையாக இருக்கேன் நான். அப்புறம் போன தடவை பண்ணி கொடுத்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. தேங்க்ஸுப்பா, அதே மாதிரியே பண்ணிடு. ஓகே, தேங்க்யூ சார். சார், பேமெண்ட்டு கொஞ்சம் சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். பண்ணுறேன். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், பழைய பேலன்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதையும் போட்டுவிட்டா நல்லாயிருக்கும் சார். காசுலேயே குறியாக இருக்காதையா, வேலையை பாரு. ஓகே, தேங்க்யூ சார். கோச்சிக்காத, போட்டுறேன். கண்டிப்பாக சார். அப்பா, அண்ணா, உங்களை எங்களா தேடுறது? நீங்கள் எங்கே இருக்கீங்களா? அழகோ அழகுண்ணா, 10 பொருத்தமும் அமையிற மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியில் அழகான பொண்ணோடைய ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேண்ணா. பாருங்கண்ணா, பாருங்களேன். உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்காங்கண்ணா. ரொம்ப வசதியான ஃபேமிலி, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பாருங்களேன். ம், ஃபோட்டோ எங்ககிட்டலாம் காட்ட மாட்டிங்களாண்ணே? காட்டுங்கண்ணே, நாங்களும் பார்க்குறோம். அண்ணே, அண்ணி அழகா இருக்காங்கண்ணே. நல்லா இருக்கியா? எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொருத்தமாக இருக்காயா? பேசி முடிச்சிடலாண்ணே. சரி வாயா, பார்த்துட்டு வந்து. என்ன சொல்கிறீங்க? இப்படியே வேணா என்னென்ன நினைப்பாங்க? உங்களை சமுதாயத்தில் பெரிய ஆள், அப்புறம் பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லி வச்சுருக்கேண்ணா. பேசாமல் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கொஞ்சம் டீசெண்டாக வந்துருங்கண்ணா. சரி வாயா. நீங்கள் வேற லெவல் தான் போச்சு. பொண்ணு மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்க. உங்களுக்காகவே செஞ்சு வச்ச சிலைனா அது. அண்ணனுக்கு வைக்கிறத பற்றி ஹலோ ஹலோ சார், நீங்கள் அனுப்பிச்ச லொக்கேஷன் வந்துட்டேன் சார். மருதம் அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்டில் நிற்கிறேன் சார். ஓகே. ஆமாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் சார். அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், வாங்க. சார், சொல்லுங்கள். 20 கிலோக்குள்ளே தான் இருக்கணும் வெயிட்டு சார். 20 கிலோலாம் கிடையாது. ஓகே சார், வாங்க சார். ஹாய் பிரதர். சார். சார், பார்சல். இதான் பார்சல். ஆஃபீஸ் லெட்டரா? ஐயோ, இது லவ் லெட்டர். லவ் லெட்டரா? ஆமாம். என்னடா இது, ஆர்ட்டில் 3D எல்லாம் போட்டிருக்கான். ஃப்ரம் டு
பார்த்தா லவ் லெட்டர் மாதிரியே தெரியலையேடா. உண்மையிலே இவன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கானா இல்லை? சார் சொல்லுங்கள் பிரதர். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, லவ் லெட்டர் கொடுக்குறீங்க, என்ன சார் இது? என் ஃபோனை வீட்டில் செக் பண்ணுறாங்க சார், சரியாக பேச முடியாது. ஸோ அதான் இந்த லவ் லெட்டர். கொண்டு லவ் லெட்டர் கொண்டு அங்கே சேர்த்துட்டிங்கன்னா போதும் பிரதர். இதை அங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்கல்ல, இந்த லவ் லெட்டரை பார்த்தோன்னே அவங்களும் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன சார் ஒட்டவே இல்லை, ஓப்பனில் இருக்கு? இது ஓப்பன் ஹார்ட் சார். சந்தேகமாக இருந்தால் அப்பப்போ பிரித்து படித்து பார்த்துங்க. இதை நீங்கள் படிக்கும்போது தான் உங்களோட காதலோட புனிதம் உங்களுக்கு புரியும் சார். தேங்க்யூ சார். என் ஹார்ட்டை பார்த்தன சார். கடைசியிலே என்ன மாமா வேலை பார்க்க விட்டீங்களேடா. இதெல்லாம் ஒரு பழப்பு. என்னாச்சு சார்? மாப்பிள்ளையோட அப்பா அம்மா? மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லைங்க. ஏன்? அவங்க அம்மா அப்பாலாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. குருவாயிரப்பா. இவங்க எல்லாம் யாரு? அவங்களாம் அவருடைய பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு? அவருக்கு பல பிஸ்னஸ் இருக்கு, அதனால தான் அவங்க எப்பயுமே கூடவே இருக்காங்க. உண்மையிலேயே சில மாதிரி தாயா இருக்கா. ஓகேயா? அப்புறம் என்னங்க ஐயா, நல்ல முகூர்த்தம் வருது, பேசி முடிச்சிடுவோம். வர முகூர்த்தத்தை விட்டுட்டா வேற நல்ல முகூர்த்தமே கிடையாது, அதனால இப்பயே பேசிடுவோம். யோ இரியா, முதல்ல பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்போம். என்னடி உனக்கு பிடிச்சிருக்கா? சி போமா. என்ன பிடிக்காம இருக்குமா? Step in, the room go thin. I got a grin like a loaded pin. Black coat drag on the clean floor. You see the mark when I shut that door. Cold look, hot plan. Palm full of trouble and a quicksand stands. Coins in the jar, I don't play fair. Everywhere I step, got your name in the air. Say less. I already know. Hands up, watch it unfold. One breath and the walls start to shake. You came too close. Now it's too late. Sobbly, cray, crown. I love you. ஐயோ, கட்டில இட்லியை போட்டு தலையில இடிய போடுறானே. யாருடி இவன்? என்னம்மா? டேய் எந்த கிளம்புடா. நீ கிளம்புடா. நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டேய் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடா. டேய் நான் லவ் பண்ண போற பொண்ணுடா. ஏய் யார் தாண்டி இவன்? எனக்கு தெரியாதுமா. ஏமா தெருநா எல்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்க? டேய் டேய் தலை இருக்கும்போது வாழாடக்கூடாதுன்னு நீங்க தான்டா அடிக்கடி சொல்லுவீங்க. சைலண்டா நடக்க போறத மட்டும் பாரு. நம்ம யாருன்னு இவங்கள்ட்ட காட்ட வேணாவா?
இவன்லாம் ஒரு ஆளுன்னு நீ அமையாடுறா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். மச்சான் வேணாம்டா. ஏய், என்னடி நடக்குது? சும்மா விட மாட்டேன்டா. என் மேலே கை வச்சிட்டியா? நீ காலிடா. ஐயோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சு ஐயா மன்னிச்சிங்க. அவங்க சம்பவம் ரவுடி பண்ண பையன். பாரியா? தெரியாம உங்க உன்னை பொண்ணை சம்பவம் பார்க்க பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டேயா. ஒரு பொய் சொல்லிட்டேயா. யாருன்னு தெரியல உனக்கு. ஒரு பிசினஸ் மேன் பொய் சொல்லிட்டேயா. ஐயோ சொல்லிட்டே அவங்கள இருக்க முடியாதுயா. போனா நம்மளே அடிச்சு போடுவாங்க. க்ளோஸ்டா. மறுபடியும் பொருள் எடுக்க வச்சிராத. அண்ணா பாத்துன. ஏய் யாருகிட்ட யாரும் நினைச்சேன். ஐயோ டேய் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இவனா உன் பொண்ணை எவன் காதலிச்சு கல்யாணம் பண்றாங்கிறத நான் பார்க்குறேன். உன் பொண்ணை எவனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு நான் பார்க்குறேன். ஹே மச்சான் என்னோட ஸ்டோரிய கேளு வச்சான். வாழ்க்கையில் ரொம்ப போரு கருப்பா பிறந்தது யாரோட தவறு செருப்பா தேகிற உன்னோட கடந்து உன்னோட கடந்து உன்னோட கடந்து உன்னோட கடந்து உன்னோட கடந்து. பெண்கள் எல்லாம் ரொம்ப நடிச்சான் அதுக்கு நான் சரக்கடிச்சா. தூண்டில் இல்லாம மீன் பிடிச்சா உன்னோட பர்ஸ யார் அடிச்சா. பா 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 பா. ஏய் வேணாயா சொன்னா கேளு மரியாதையா போயிரு. ஏய் ஜிக்ஜாக் வேலை இங்க வேணா. எக்ஸாம் ஆளுக்கு நேரா போனா கண்ணாடி போட்ட டீச்சர் ஒருத்தி என்னாடி பண்ண அவனை நிறுத்தி. பா 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 பா. உன்கிட்ட என்ன காசு இருக்கு? சேல் போகுது ஆஃபருக்கு. நான் படிக்கணும் டாக்டருக்கு. நீ அலையிற கோட்டருக்கு. என்ன நீயும் கட்டிக்கிட்டு என்ன செய்ய போற? ஓ மொகரைக்கு கேக்குதா இந்த தங்க தேர? ஏ மச்சான் என்னோட ஸ்டோரிய கேளு வச்சான். வாழ்க்கையில ரொம்ப போரு கருப்பா பிறந்தது யாரோட தவறு செருப்பா தேகிற உன்னோட கடந்து. பா 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 ஐயோ நிம்மதியா விடுங்கய்யா. சி முன்னெல்லாம் கல்யாணம் நடந்துடாதான் நினைச்சோம். இப்ப கல்யாணம் பண்ணால பயமா இருக்கு. ஐயோ ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ? ஏண்டா இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஏம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஐயோ ரொம்ப பயமா இருக்கு. பொண்ணை பெத்து வளர்த்து சும்மா ஆளா பழம்பா மாதிரிடி. யோ புள்ள பெத்தளவு தானே யா தெரியும். ஏய் நீ எங்கடி கிளம்பிட்ட? ஃப்ரெண்டு வீட்டுக்குமா? வெளியில எங்கன்னா பார்த்தாங்கன்னா பிரச்சனை பண்ண போறாங்கடி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். ஏண்டா இதெல்லாம் கேட்க மாட்டியா? அவ நீ சொல்லி கேட்கல, நான் சொல்லி கேட்டுருவாளம்மா. விடுமா. சொல்ல கேட்காம இப்படி போயிட்டே இருக்க. நில்றி நில்றினா நில்றி.
ஏய் வாடா மாப்ள. ஆயிடா. என்னடா இந்த பக்கம்? ஏய் இங்கே ஒரு டெலிவரி ஒன்று வந்தேன்டா, அந்த விஷயமா வந்தேன்டா. டெலிவரியா? ஆ. என்னடா டெலிவரி பேக் எதையும் காணோம், எதை டெலிவரி பண்ணுற? ஏய் லவ் லெட்டர் டெலிவரிடா, பாக்ஸ்குள்ளே இருக்குடா. லவ் லெட்டரா? 2025 இன்னும் லவ் லெட்டரை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க ஒரே ஆள் நீ மட்டும் தான்டா. என் பொழப்பு அந்த மாதிரி. அப்போ நீங்களாம் பொழப்போட சுற்றுறீங்க, நாங்கள் பொழப்பு இல்லாமல் சுற்றுறோம், அப்படி தானே? ஏன்டா நீ ஏன் டெலிவரி பேரில் லவ் லெட்டர் வச்சு சுற்றிட்டு இருக்க? ஏன்டா எல்லாம் கேவலமா இல்லை? என்னப்பா பண்ணுறது, என் வேலை அந்த மாதிரி. பெரிய கலெக்டர் வேலை. மச்சான் நீ ஏன்டா டல்லாக இருக்க? உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன மச்சான் சொல்கிறது, காலையில் டிஃபன் செய்கிறதுலேருந்து சாயந்தரம் வீடு க்ளீன், வீடு பெருக்கி கோலம் போடுற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் மச்சி பண்ணுறேன். ஏன் தான் கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு. அப்போ இந்த நடுவில் காய்கறி வாங்க போகிறதெல்லாம் நான் தான் மச்சி போகிறேன். அப்போ இந்த துணி துவைக்கிறது அதுவும் நான் தான் மச்சி பண்ணுறேன். அதுக்கு தானே நான் சொல்கிறது, ஒரு $5000 வாங்கின அந்த பிரச்சனை இருக்குமா? எதுக்கு தேவையில்லாத வம்பு? ஃபேமிலி டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம்ல, ஃபேமிலியும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல. மச்சான் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு வந்து உன் மனைவிக்கு பிடிச்ச மாதிரியே இருறா. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுறா. அவங்கள எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறா. அப்போ தாண்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்ணுங்கெல்லாம் பாவம்டா. இதெல்லாம் உன் நல்லது தாண்டா சொல்கிறேன்னு கோச்சிக்காதரா. மாமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆவாதனுக்கு தாண்டா அதோட அருமை தெரியும். பெருசாக பேசுவாங்க பைக்கு. டேய் மச்சான் எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் வெட்டியாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, டைம் ஆகுதுடா, நான் கிளம்புறேன். சரிடா. இந்த வண்டியை தராது இவனும் தர மாட்டான். இருறா, அவனு எனக்கு ஒரு கஸ்டமர் தான்டா, நீ ஏன்டா ஃபீல் பண்ணுகிறா? இவ்வளோ பேச்சு பேசுறீங்களா சார்? நீங்களே $2 வாங்க வேண்டியது இன்னும் குத்திடாதுடா. என்னடா ஃபோனு கட் ஆயிடுச்சு, ஃபோன் எடுக்க மாட்டேன்றா. அவன் ரிங்லாம் போதா? என் நம்பர்லாம் அவள் எப்பயோ பிளாக் பண்ணிட்டான். போப்போ, அவள் யாரையும் மதிக்க மாட்டான். இவ்வளோ வந்துட்டேன் மேடம். உங்கள் லொக்கேஷன் தான் இருக்கிறேன் மேடம். ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். ப்ரோ கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? இதோ வரேன் மேடம். லொக்கேஷன் ரீச் ஆகிட்டான். வாங்க மேடம். ஒரு நிமிஷம் சொல்லட்டுங்களா? பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது. வீட்டில் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் காதல் அது இதுன்னு சுற்றி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. என்ன ஒரு 5-6 மாதம் லவ் பண்ணியிருப்பீங்களா? இல்லை ஒரு 2 வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்களா? வேண்டாம்மா, இந்த லைஃபுக்கு ஒத்து வராதம்மா. போய் படிக்கிற வேலையை பாரும்மா. இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான்மா. இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் படிப்பை பார்த்தீங்களா, உங்கள் லைஃப் நல்லா இருக்குமா, ஜெயிக்கலாமா. ஏதாவது நல்லது சொன்னால் பூமர்னுங்க இந்த காலத்து பசங்க. ஏதோ மனசில் பட்டுச்சுமா, சொல்லணும்னு தோணுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே வரேங்க, நல்லா யோசித்து பாருங்கள். அதுக்குள்ளே லெட்டர் படிச்சிட்டாளா? ஹலோ டார்லிங், லவ் லெட்டர் வந்துச்சா? வந்துருச்சு, ஆனால் இது சரி வராது. நம்ம பிரேக் பண்ணலாம். ஹலோ ஓய், நல்லா யோசிச்சு பார்த்தா இதை விட என்னோடய லைஃப் தான் முக்கியம்னு தோணுது. இதோட முடிச்சுக்கலாம். இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாது. ஏன்டா நல்லதானே போயிட்டுருக்கு? இல்லை இல்லை, எனக்கு என்னோட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். நீயும் என்கிட்ட பேசிக்க வேணாம், நானும் உன்கிட்ட பேசுகிறேன். அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. உன் நம்பரை நான் பிளாக் பண்ணுறேன். சாரி. ஏதோ ஒரு நிமிஷம்டா செல்லம், ஒரு நிமிஷம். ஹலோ ஏய் ஒரு நிமிஷம் சொல்கிறதுக்கு. ஹலோ கட் பண்ணிட்டான். சே
ஒரு டெலிவரி பாய் என்னோட லைஃப்பை காப்பாற்று. நேற்று வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா. இப்போ லவ் லெட்டர் பார்த்த உடனே என்ன இருக்கும்? யார் செஞ்சு சதியா? ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். பிரதர், டெலிவரி பண்ணிட்டீங்களா இல்லையா? எப்பயோ பண்ணிட்டேன் சார். ஏன் என்னாச்சு? என்னன்னு சொல்லி டெலிவரி பண்ணீங்க? சார் நீங்கள் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன் சார். அவன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் பிரேக்கப்னு சொல்கிறா. ஹலோ 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 டேய், கொட்டையில் போகிறவனே, உனக்கு கல்யாணமே நடக்காதடா. நான் சம போயிடுவேன். அண்ணா வாங்கண்ணே வாங்க. எப்படிண்ணா இருக்கிறீங்க? வர்றம்மா. அண்ணா ஏண்ணா சோகமாக இருக்கிறீங்க? என்னத்த சொல்ல, ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன் பையனுக்கு கொடுக்கலான்னு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எப்போ பாரு செலவு வந்துட்டுக்குது, படிக்க மாட்டேங்குது, கிளப்புக்கு போகுது, நைட்டு ஃபுல்லாக பார்ட்டிக்கு போகுது, 2 மணிக்கு வருதுமா நைட்டு. இப்படி தான் என்னம்மா பண்ணுறது? உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதால என் பொண்ணு திருந்துன்னு பார்க்குறம்மா. அண்ணா வாங்கண்ணே, உள்ளே போய் பேசுவோம். வாங்கண்ணா. நீ போம்மா நான் வரேன். வீட்டில் என்னம்மா சமையல்? ஆமா. நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ தான் போல வந்தேன். அப்படியா? சரி 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 சரி. ஐயோ வரானே, இவனை எப்படி சம்மதி வைக்கிறது? ஏதாவது யோசனை அப்புறம் பண்ணுமா? மாமா எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? சரண்யா எப்படி இருக்கா? அதை விட மாப்பிள்ள, நாங்கள் எப்படியோ இருக்கிறோம். நீ ஏன் மாப்பிள்ள எப்படியே இருக்க? ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா உனக்கு? மாமா என்னை யாருக்கு மாமா பிடிக்குது? கல்யாணமா கல்யாணம் இவ்வளோ எதுக்கு மாமா? உங்கள் பொண்ணுக்கே என்ன பிடிக்கல, இதில் வேறு கல்யாணம் காட்சின்னு சும்மா வெறுப்பாத்தீங்க. இரு மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலன்றது எனக்கு தெரியும், வாஸ்தவம் தான். நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுக்கிறேன், வா குடும்பமாக போய் பொண்ணு பார்க்கலாம். நீங்கள் வேற மாமா, இதெல்லாம் சரிப்பட்டு வர சரிப்பட்டு வரும் மாப்பிள்ள. உனக்கும் வயசாகிட்டே போகுது, ஒரு மாமனா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன். கேட்கவே மாட்டேங்கிறான். போ போ மாப்பிள்ள. என்ன ஒரு மாமா மச்சான்றதே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு மாமா எதுக்கு இருக்கிறேன், ஏன் இருக்கிறேன்? இதை விட்டா எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது? போங்க மாப்பிள்ள, போய் ரெடியாகி வாங்க. போடா, கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்படி யோசிக்கிறேன். அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணால் கல்யாண சோறு சாப்பிட்லாம்ல. சீக்கிரம் கல்யாண சோறை போடு. போ உனக்கும் சேர்த்தான். சீக்கிரம் கிளம்பி வாங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க. இவனுக்கு எப்படியோ ஒரு கால் கட்டு போட்டுடணும், இல்லைன்னு வச்சுக்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. போட்டுரு. ஹலோ சொல்கிறீங்க? ஹே கொஞ்சம் வெளியே வாடி. ஏய் என்னாச்சுடி? ஹே அந்த அண்ணனும் தம்பியும் ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்கடி. என்னடி பண்ணுறது? ஃபோன் பண்ணி ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க? ஆமாம். அப்போ எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிரைம் பிரான்ச்சில் தான் இருக்காங்க. அந்த அண்ணாட போய் பேசலாம், ஓகேவா? சரி வாடி போகலாம். சரி வா. ஏய் மச்சான், ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் பாரு மச்சான். ஏய் பாருடா, உண்மையிலே காமெடியாக இருக்குடா. ஏய் இவன் ஏன்டா எங்கே மேலே எரிஞ்சு விடுகிறான்? நேற்று என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியல. அப்படி என்ன மச்சான் நடந்துச்சு? ஏய் செம சூப்பர் மச்சி. இப்போ பாராட்டாதடா, அந்த பொண்ணை உஷார் பண்ணி காட்டுறேன். அப்போ பாராட்டு. என்ன மச்சான் சொல்கிற? சரிதான் மச்சான். நீ இந்த விஷயத்தில் லூஸ் விட்டுன்னு வச்சுக்கேன், உன் அண்ணன் உன்னை மதிக்கவே மாட்டான். ஏற்கனவே மதிக்கிறதில்ல, அதுக்கப்புறம் சுத்தமாகவே மதிக்க மாட்டான். மச்சி நம்ம இதை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கணும். நீ தப்பு பண்ணிட்ட மச்சான், தப்பு பண்ணிட்ட. அதான் ஒன்று வச்சேன். அவனை அடிக்கிறதுலாம் எனக்கு மைண்ட் இல்லை. கிழிச்ச ஆனால் அவனை பார்த்தாலும் எனக்கு காட்டா இருக்கு. அதான் ஒன்று வச்சேன். அவனை எங்கடா வச்சதெல்லாம் என்னடா? வேற பெருமை வேற இது. ஐயோ பாவம். நீ ஏன்டா குறுக்கில் வந்த? தேவையில்லாதடா. என் கோபத்துக்கு நடுவில் எவன் வந்தாலும் அவனையும் அடிப்பேன்.
இதை தாண்டா எதிர்பார்த்துட்ருக்கேன். உன்னை தானே சொல்கிறேன் லூசு பையில. எங்கெங்கே இருக்க வேண்டியவெல்லாம் என் உயிரை வாங்குறீங்க. தள்ளுறோ ஒழுங்கா. என்னடா சத்தம்? யார் மேலே உள்ள கோவத்தை அவங்ககிட்ட காட்டுற? ஆமாம் உங்கள் மேலே தான். என்ன ஏன் மேலையா? நான் என்னடா பண்ணேன்? பின்ன என்னண்ணே, நீ பார்த்து வளர்ந்த பைய அந்த பொண்ணு வீட்டு முன்னாடி அவ்வளோ அசிங்கப்படுத்துறான், திட்டுறான், அடிக்கிறான். எங்களை யாரையுமே கேட்க விட மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நாங்கள் இருக்கோம்? நல்லா கேள்றான். அவன் சொல்கிறதும் சரிதான்ண்ணா. நீ ஊன்னு சொல்லண என்கவுண்டரில் போட்டு தட்டு போயிட்டே இருக்கலாம். எத்தனை பெண்டிங் கேஸ் இருக்குது, அதில் என்ன ஒன்று சேர்த்து விட்டு போயிடலாண்ணா. டேய் போடுவாப்பா போடுவ. ஏற்கனவே 6 மாதம் சஸ்பென்ஸில் இருக்க. இப்போ போட்டு தள்ளிட்டு உள்ளே போய் உக்காந்துக்க போறியா? தவறுப்பா, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அண்ணே வரண்ணே. எங்கே ஸ்டேஷனுக்கா? ஆமாம், ஸ்டேஷன் போயிட்டு ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து பண்ணால் தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். அது ஏன் பிரச்சனை. நான் சொல்கிறத கேளுங்க. இந்த சின்ன பசங்க பேச்செல்லாம் கேட்டு ஆடாதீங்க. எப்போ வேணாலும் உங்களை கவுத்து விட்ருவாங்க. உஷாரா இருங்க. நல்லது சொன்னால் எவன் கேட்குறான்? அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். வெளியே நம்ம மரியாதைலாம் என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லைன்னு ப்ரெஸ்டீஜும் பாதிக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கும் ஊருக்குள்ள மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்க. யோசின ப்ரெஸ்டீஜ் ரொம்ப முக்கியம்னு கோட்டை விட்டுறாதீங்க. நான் எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க. சரி விடுங்கடா, நான் அவனை பார்த்துக்கிறேன். என்ன வெயில் மாமா ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள்ள? பழைய ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் மாமா. அந்த ஃபார்மாலிட்டி வாங்கிட்டு வரலாம் வரலாம். மாப்பிள்ள. நம்ம கூட மாப்பிள்ள இது. வா மாப்பிள்ள போலாம். என்ன மாமா? வா மாப்பிள்ள. ஏய் முகுந்து எப்படி இருக்கிற? சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா நான் நல்லா இருக்கியாப்பா? அப்புறம் முகுந்து ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்களா? போன மாதம் என்ன சம்பளம் வாங்கினேன்? ஏன்னா சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறியா? வீட்டுக்கு என்ன வாங்கினேன்? நல்லா போகுது இல்லை? கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க? என்ன இன்னைக்கு மட்டும் லீவா உனக்கு? நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்களா தங்கச்சியை பார்க்க வந்தீங்களா? என்னப்பா முகுந்து இப்படி சொல்லிட்டு? உன் தங்கச்சி தான் வாங்க பார்க்க வாங்க வந்தோம். உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள. எதுக்கு எடுத்தாலும் கூச்சப்பட்டுக்கிட்டு. பொண்ணு பார்த்து முடிச்சுட்டா கறி கொண்டு போடுவாங்கல்ல. ஆமா எப்படி இருக்க? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. அந்த கேஸை நான் தான் முடிச்சு கொடுத்தேன். அப்பா சொன்னாரா? அப்படியா? நீங்களா சொல்லவே இல்லையா? சரி இப்போ என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணா, இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரி. இவ்வளோ ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அந்த பையனுக்கும் அவங்க தம்பிக்கும் பிடிச்சி போச்சு. இப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கண்ணா. இந்த பொண்ணு தான் வேணும்னு. ஓ அப்படியா? ஆமாண்ணா, அவங்க 2 பேரும் ஃபோன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க இவகிட்ட. வாங்கட்டியா? அவங்கள பார்க்கறதுக்கு எல்லாருமே ரவுடி கும்பல் மாதிரி தெரியுறாங்க சார். அண்ணனும் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான், தம்பியும் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஃபோன் பண்ணி ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். ஏதாச்சும் ஆகிடுமோன்னு ப்ளீஸ். என்னம்மா சொல்கிறா? ஆமாண்ணா, அவங்க 2 பேரும் வீட்டு வாசல்லாம் வந்து தொல்லை பண்ணுறாங்க. தம்பி ஒரு பிரெட் ஆம்லெட்டு சொல்லுமா. அப்புறம் பெருமாள் சொல்லுங்க. அண்ணே நம்ம மாப்பிள்ளண்ணே பார்த்துங்கண்ணே. வணக்கம் சார். தம்பி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாருண்ணே. மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருண்ணே. அவங்க கம்பெனியில் பங்களா கொடுத்துருக்காங்கண்ணே. ப்ரொமோஷனும் கொடுக்க போகிறாங்கண்ணே. காரும் கொடுத்துருவாங்கண்ணே. இதுக்கப்புறம் கார்லேயே போயிட்டு கார்லேயே வருவார்ண்ணே. வசதியாக இருக்காருண்ணே தம்பி. நம்ம பாப்பாவை தம்பி குத்தினா நல்லா இருக்குண்ணே. நல்லா வசதியாக பார்த்துப்பாருண்ணே. ஒரு பிரச்சனையும் இருக்காதுண்ணே. மாப்பிள்ளையே தனியாக ஒரு ஆஃபீஸ் பார்த்துருக்காருண்ணே. கூடிய சீக்கிரத்திலேயே சொந்தமாக தொழில் பண்ண போகிறாருண்ணே. அதனால நம்ம பாப்பா கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணே. மாமா எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க சார்? அவர் சொல்கிறது எதுவும் நம்பாதீங்க சார். அவர் சொல்கிறது எல்லாமே பொய் தான் சார். நான் ஒரு சாதாரண டெலிவரி பாய் தான். என் மாத சம்பளம் வெறும் 15,000 தான். தயவு செஞ்சு அவர் சொல்கிறது எதுவும் நம்பாதீங்க. இவர் எப்பவுமே இப்படி தாங்க. என் மேலே இருக்கிற பாசத்தில் 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் எனக்காக 5000 பொய் கூட சொல்லுவார். பெருமாள் அண்ணே ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? தம்பி எவ்வளோ நேர்மையாக இருக்காரு. தம்பி உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ணா பிடிச்சிருக்காண்ணா? பிடிச்சிருக்குல்ல, அது போதுண்ணே எனக்கு. எங்கே மாப்பிள்ளையே பிடிக்காது போயிட போதுன்னு சொல்லிட்டு பயத்தில் போய் சொல்லிட்டேண்ணே. அதனால தானே மன்னிச்சிடுங்கண்ணே. அப்படியா? அவர் பார்த்தாலே தெரியுதே சாஃப்டான ஆளுன்னு. நேற்று கூட அப்படிதான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அண்ணனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனால் தம்பி காரியத்தை கெடுத்து விட்டான். ஆமாம்மா வேண்டாம் சொல்லிட்டோம். அதுனா குடும்பமா அது. அந்த மாப்பிள்ளைய நாங்கள் பிடிக்கலன்னே சொல்லிட்டோம். அந்த வீட்டில் பொம்பளைங்களே கிடையாது. தம்பி இருக்கான தம்பி ரொம்ப மோசமானவன் அவன். சரி நம்மளா பேசுனதா இப்படி பொண்ணை வர சொல்லுங்க பார்ப்போம்.
பொண்ணு கொஞ்சம் வெளியே போயிருக்காமா. நான் ஃபோன் பண்றேன் இருங்க. வருவாங்க இருங்க. ஹலோ சொல்லுமா. ஏய் எங்கடி இருக்க? நான் ஃப்ரெண்டு கூட வெளியே இருக்கமா. அது சொல்லிட்டு தானே வந்தேன். உன்னதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாடி. என்னது திரும்பவும் பொண்ணு பார்க்கவா? ஆமா சீக்கிரமா வாடி. மா ஏதாச்சும் சொல்லிட்டு போறேன். என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணு பார்க்கன்னு சொல்லிக்கிட்டு நான் என்ன கொலுபூமியா? வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு. எனக்கு மாப்பிள்ளையும் வேணாம் கல்யாணமும் வேணாம். பேசாம ஆளை விடுங்க. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன். எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்னியும் வேணாம். வைங்க போன. என்னம்மா கட் பண்ணிட்டாளா? மாப்பிள்ள அவ ஏதாவது டென்ஷன்ல பேசியிருப்பா. சரிங்க சார், பரவாயில்ல சார், அப்புறம் பார்க்கலாம் சார். மாப்பிள்ள மாப்பிள்ள ஒரு நிமிஷம். அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. அம்மா ஐயா நீங்களாவது சொல்றது கொஞ்சம். வயிற்றுச்சல கலப்பாது. போனே பெருமாள் என்னப்பா இது? போனே இப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தல்லம்மா, என்னம்மா? சார் இவெல்லாம் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அந்த மாப்பிள்ளை பையனுக்கும் அவங்க தம்பிக்குமே சண்டை. இவ தான் வேணும்னு. இதுதான் பஞ்சாயத்து. அவங்க எந்த ஏரியா? எல்லாம் ஒரே ஏரியா தான். ஒன்றும் இல்லைடா, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு லைட்டாக 2 திட்டு திட்டி வான் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நான் பல கேஸை பார்த்துருக்கேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள போட்டுடலாம். இல்லைண்ணா கூப்பிட்டு மிரட்டுங்க போதும். தம்பி ஒரு ஜூஸ் ஒன்று கொண்டு வாப்பா, ஜூஸ் குடிச்சிட்டே பேசுவோம். ஏய் நீ பேசிட்டு வாடி. சரியான தீனி பண்ற. என்னம்மா இல்லைம்மா. சரிண்ணா நீங்கள் சாப்பிடுங்க, நான் போயிட்டு கால் பண்ணுறேன். அன்னைக்கு நம்ம கை கேஸ் போட்டு தான் சாப்பிடணுமா? அண்ணா சாப்பிட்டாச்சு இந்த வேலையை முடிச்சிருங்க. பார்த்துக்கிறேன், போங்க பார்த்துக்கிறேன். அண்ணே இவெல்லாம் ஒரு பொண்ணாண்ணா? சி இப்படி சிடுன்னு பேசுறா. இந்த சிரிக்கைய பாக்குறதுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பாத்துருக்கலாம். எனக்கு என்னம்மா தெரியும், நல்ல பொண்ணு தான் சொன்னாங்க. போய் பார்த்த தானம்மா தெரியுது ஐயோ ஒரு அடங்கா பிடாரின்னு. சே பொண்ணு எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா சாப்பிட்டு. யோ கம்னரியா சும்மா என்ன பேச்சு பேசுறீங்க? வீட்டுக்கு வாங்க, வாயை உடைக்கிறேன். மாப்ள இந்த மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணாம தூங்க மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வைக்கிறேன், போதுமா? யோ மாமா, நான் அசிங்கமாக பேசி பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. என்னை பேச வச்சிடாத. கூட்டிகிட்டு போய் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி கூட்டிகிட்டு வர. அங்கே வந்து கார் வச்சுருக்கிறான், பங்களா வச்சுருக்கிறான், ₹1,00,000 சம்பளம் வாங்குறான்னு சொல்கிற. ஏன் யோ நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஐயா எனக்கு பொண்ணு பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு கேட்டேன். நான் உங்கள்கிட்ட பெரிய மனுஷனாச்சுன்னு பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் அறிவில்லை. இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வரலாமா? நீங்கள் தான் முதல்ல யார் என்னதுன்னு விசாரிச்சிருக்கணும். இதுக்கு மேலே யாராச்சும் பொண்ணு பார்க்குறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு வீட்டுக்குள்ளே யாராவது பேச்சுவார்த்தை எடுத்தீங்க, முக்கியமாக உங்கள் 2 பேருக்கு தான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். பொண்ணு பார்க்குறாங்க. மாப்பிள்ள மகனே இல்லைங்க மாப்பிள்ள. ஹலோ ப்ரோ, சொல்கிறேன் ப்ரோ. உங்ககிட்ட தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல ப்ரோ. சரி ப்ரோ. சரி ப்ரோ. வைக்கிறேன் ப்ரோ. என்னாச்சு மச்சான்? என்னாச்சுடா? இல்லை மச்சான், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று போயிருந்தேன். சரி செலக்ட்லாம் ஆகிட்டேன். அப்புறம் செகண்ட் இயர் வேறு சொன்னாங்க. அப்புறம் என்ன? என்ன இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க மச்சான். ஓஹோ, ஏதோ 5,000 10,000 கேட்டால் கூட பரவாயில்ல. இது முக்க வண்டி ஓட்டுற என்கிட்ட 5 லட்சம் ரூபா கேட்குறாங்க மச்சான். 5 லட்சம். அதுக்கு தாண்டா நான் சொல்கிறேன், ஒரு $5,000 வாங்குன்னு. அதனாலே உனக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வரும்ன்றல. என் பேச்சை கேள்றா. எனக்கு அவன் 5 லட்ச ரூபா கேட்டப்ப கூட எனக்கு மனசு வலிக்கல மச்சான். ஆனால் அவனை பார்க்குறப்பெல்லாம் நீ என்ன $5,000 போடுன்னு சொல்கிற பத்தியா, அதான் மச்சான் எனக்கு ரொம்ப மனம் உடச்சலாக இருக்கு. அது சரி, சொல்கிறது கேளு. ஒரு $5,000 வாங்கினா அந்த பிரச்சனை இருக்குமா? நிம்மதியாக இருக்கலாம்ல. சரிடா. நான் மச்சான் காலையில் ராமராஜன் கிளம்பி விட்டுக்கிற. டேய் ஏண்டா, அவனே என்னைக்கா ஒரு நாள் தான் நல்ல ட்ரெஸ் பண்ணுறான் மச்சான். நீ கலக்குடா, டிப்டாப்பாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இன்ஷர்ட்டில் வந்திருக்க. வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போனாங்கடா. பொண்ணு பார்த்தீங்களா? பொண்ணே இல்லைடாங்க. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல். என்னை பிடிக்கலையா, அதான் கல்யாணம் பண்ணிட்டோம். இந்த பொண்ணு வந்து அவ்வளோ திட்டுறா. உன்னையாடா? என்ன இல்லைடா, அந்த பொண்ணோட அம்மாவை தான்டா. எங்கள் காதால் கேட்க முடியல அவள் திட்டுறத, அதான் கல்யாணம் பண்ணிட்டோம். மச்சான் சூப்பர் வேலை பார்த்த மச்சான். நல்ல வேலை, அந்த முருகன் தான் உன்னை காப்பாற்றிருக்கான்.
டேய் இந்த கல்யாணம்லாம் பண்ணோன்னு வச்சுக்கேன் நாளில் எவனாலே நிம்மதியாக இருக்க முடியாது. பொண்ணுக்கிட்ட செம்மையாக மாட்டிட்டு இருந்திருப்ப. நல்ல வேலை அந்த பொண்ணை பார்க்கலேன்னு சந்தோஷப்பட்டுக்க. பார்த்துருந்தேன்னா என்னமா தான் வீடு பெருக்கி கோலம் போட்டிருப்ப. ஆனா வீட்டுல வேலை வேலைன்ற அப்படின்னா வேலை பார்ப்பீங்க, கையெல்லாம் தேஞ்சு போற அளவுக்கு. டேய் இருடா ஒரு நிமிஷம். கல்யாணம் பண்ண அப்பதான் உனக்குலாம் தெரியும். யார் ஃபோனாக இருக்குங்க நார்மல் ஒன்று 20. சார் என்னாச்சு? இந்த ஃபோன் உங்களுதா? இல்லைல்ல சார் இது உங்கள் ஃபோனா? இது இல்லைப்பா. நல்லா பாருங்க, யாராவது விட்டு போயிருக்காங்க. என்னால வீட்டு வேலை பார்க்க முடியாது சொல்லு மச்சான். எல்லாத்தையும் அவங்கள பார்க்க சொல்லு மச்சான். சார் இந்த ஃபோன் உங்களுதா? சார் இந்த ஃபோன் உங்களுதா பாருங்க. என் ஃபோன் என்கிட்ட தான்ப்பா இருக்குது. அதனால தான் இருக்க ஒரு மாதிரி. ஏய் மச்சான் இதை பாருடா, இந்த ஃபோன் அங்கே கீழே கிடச்சிதுடா. யாரோட ஃபோனே தெரியலடா. எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்தா பாரு யார் இதுன்னு கேட்டு. வாவ் முருகன் முருகன் முருகனா பார்த்து ஃபோன் கொடுத்துக்கிறாரு. நீயே வச்சுக்கோ மச்சான். என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. ஏய் இந்த ஃபோனை தொலைச்சவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ, எங்கே இருக்காங்களோ. இந்த ஃபோன் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா மச்சான்? ஐஃபோன் மச்சான். எனக்கு தெரிஞ்சு பணக்காரனாக இருப்பான், 4-5 ஃபோன் வச்சுருப்பான். அவனுக்கெல்லாம் பெருசாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நீயே வச்சுக்கிறது நல்லது. எத்தனை ஃபோன் வச்சுருந்தாலும் இந்த ஃபோனில் இருக்கிற காண்டாக்டு மெசேஜ் எல்லாமே எல்லா ஃபோன்லேயும் வராது. சரியா? இது வந்து அவங்ககிட்டே கொடுத்துடலாம். மச்சான் உன் ஃபோன் எட. என்னத்துக்கு குட்ரா சொல்கிறேன். என் ஃபோன் என்ன உனக்கு தரணும்னா? அடி உன் ஃபோனை கேட்டால் மட்டும் காட்ட மாட்டேற, கொடுக்க மாட்டேற. இதே அடுத்தவங்க ஃபோனை உனக்கு கொடுத்துருவாங்களா? ஏய் திருப்பி கொடுக்க சொல்லு. சாரி மச்சான், நீ அந்த ஃபோன் அந்த ஓனர்கிட்ட கொடுத்துரு. இல்லை மச்சான், ஃபோன் தொலைச்சவங்க எப்படி இங்கே வருவாங்க? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க அந்த உடனே கொடுத்துட்டு போயிடலாம். சரி சரி. மச்சான் நீங்கள் 2 கிளம்புங்க, எனக்கு ஆடிஷன் கால் வந்துச்சு. நான் போயிட்டு பார்த்துடுறேன். சரிடா பார்த்து போயிட்டு வாடா. ஓ ஆடிஷன் கதை ஓடுது. டேய் ஐயோ மச்சான், என் பொண்டாட்டி வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னா மச்சி. நான் வேற மறந்துட்டேன்னு. மச்சான் நான் போகணும் மச்சான். வாங்கிட்டு போகலன்னா 2-3 நாளைக்கு பட்டினியாக போட்டுவோம் மச்சான். சரி சரி போ. நீ கிளம்பு. வரட்டுமா? நீ பார்த்து கொடுத்துரு. பாய் மச்சான். பார்த்து டைம் ஆகுது. ஒரு 10 நிமிஷத்தில் பக்கத்தில் ஒரு பெயிண்ட்டை பார்த்து வந்துடலாம். போயிட்டு வரலாம். டேய் 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம்டா. ஃபோனை தொலைச்சவங்க தான்டா வருவான். வந்தால் அவன் ஃபோனை அவங்ககிட்டே கொடுத்துலாம்டா. வாடா போயிட்டு வரலாம். ஒரு 10 நிமிஷம் தான்டா. தாங்களடி வெயில். என்னடி தேடுற? என் ஃபோன் உங்ககிட்ட இருக்கா? ஏன்ட்ட கொடுக்கலையே. நல்லா பாருடி. இதுல தாண்டி வச்சேன். கிழிச்ச. ஐயோ காணோம். நல்லா யோசிச்சு பாருடி, எங்கடி விட்ட? ஹே அந்த கடையில. இவளை என்ன பண்றது? சரி வா போலாம். வாடா போலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்றா. வாடா போயிட்டு வரலாம். தொல்லை தாங்க முடியல. சரியான கல்லஞ்சக்காரனா இருக்கான். என்ன எல்லாம் ஒரு டல்லாவே இருக்கீங்க? ஓ அதுவா, ஏதோ உங்கள் அண்ணனை வெறுப்பேற்றதுக்காக அப்படி பண்ணிட்டேன். அதான் சாரி கேட்கலான்னு. நமக்குள்ள எதுக்கு சாரி?
அப்புறம் ஐயோ கடவுளே இதான் பார்த்துக்கலாம். சரி சரி நல்லா பண்ணிடுறா. ஓகே ஓகே கடவுளே இதா தோ வந்துட்டா உங்கள் படத்தோட ஹீரோ. ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1.5 மாதத்தில் ஒரு $5000 வாங்கிடலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. இப்போ பண்ணிங்கன்னா 1.5 மாதத்துக்கு அப்புறம் $1000 வாங்கினா $5000 ஆகிடும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா? சரி. இவர் நம்ம கஸ்டமர் தான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு $500 வாங்கினார் சார். 2 மாதம் 2.5 சவரத்தில் பிரேஸ்லெட்டு, 4.5 சவரத்தில் சங்கிலி. பார்த்தீங்களா? ஆமாம், இவராப்பா எப்படி ஜெயமே வாச்சார் சார். முக்கியமாக சந்தேகப்படக்கூடாது சார். இதுக்கு முழு நம்பிக்கை வேணும் சார். பரவாயில்லையே. என்னை நம்பி சேருங்க சார். கன்ஃபார்மாக ஒரு வருஷத்தில் வீடை கட்டி உள்ளே போயிடலாம் சார். என்னை நம்பி சேர்ந்த கஸ்டமர்லாம் இப்போ எங்கே இருக்காங்க தெரியுமா சார்? என்னடி யாராவது எடுத்தாங்களா? திரும்பவும் பண்ணுடி. ரிங்கு போது யாரும் எடுக்க மாட்டாங்கடி. அவ்வளோதானா என் ஃபோனு கிடச்சிரும். அப்புறம் உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். அவள் வெளியே போயிருக்கான். அப்படியா? உண்மையிலே வெளியில் தான் போயிருக்கான். உங்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? ஃபோனை போடுங்க, 4 வார்த்தை பேசிகிட்டே போயிடுறேன். சொன்னால் நம்ப மாட்டேங்க. அவள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. சொன்னேன்ல, ஃபோனை எடுக்கலை. ஃபோனை எடுக்கலையா? அப்போ அவங்க வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பையனை உள்ளே விடாதீங்க. போயிட்டு வரட்டுமா? போய் வரட்டுமா? ஏய், அத்தைக்கு மாமாக்கு பிரியாணி வாங்கி கொடுங்கடா. ஏய், மட்டன் பிரியாணி. ஏண்டி, நம்ம வீட்டில் என்ன குழம்பு? கம்பெனி கார்டு இருக்கா? டி நகரில் வந்து கம்பெனி கேட்டால் தெரியாத ஆளே கிடையாது சார். சார் உங்களுக்கு தான் இன்னொரு கஸ்டமர் வெயிட் பண்ணுங்க சார். போகலாமா? வேற ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணுறாரு சார். நீங்கள் நம்ம ஆஃபீஸ் வாங்க சார். டி நகரில் தான் நம்ம ஆஃபீஸு. வாங்க, பிரான்ச்சை விசிட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. கார்டே தெரியலப்பா. போட்ட கார்டுலாம் காலியாகி போச்சு. இந்தாங்க ஒரு கார்டு இருக்குது, வாங்க. சரி போங்க, வரட்டுமா? நான் அப்புறமா வர்றேன். பாய். காய். ஹலோ 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 ப்ரோ. சொல்லுங்க. ஹலோ, அது என் ஃப்ரெண்டோட ஃபோன். ஓ அப்படிங்களா? ஃபோன் எங்கே தொலைச்சிங்க? ஏய் குட்ரி, இங்க குட்ரி. ஹலோ ஹலோ ஹலோ, அது என்னோட ஃபோனுங்க. எங்கே போனீங்க ஃபோனை விட்டுட்டு? அது என்னோட ஃபோன் தாங்க. சத்தியமா நிஷா கஃபேல தாங்க விட்டு போயிட்டேன். இவ்வளோ நேரம் நாங்கள் அங்கே தாங்க வெயிட் பண்ணேன், யாரும் வரலங்க. இப்போ ஒரு சின்ன ஒர்க்கு விஷயமா கொஞ்சம் வெளியே போ, வர 1 hour ஆகும். வெயிட் பண்ணுங்க, வந்து கொடுத்துட்றேன். ஐயோ, என்னது 1 மணி நேரமா? நீ கொடு. ஹலோ, அது எங்கள் மொபைல் வாங்குறதுக்கு நாங்கள் எங்கள் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். எங்க 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் எப்படிங்க நம்புறது? நம்புங்க, ஃபோனை உங்ககிட்ட கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் மரியாதையாக பதில் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம்மை கைட்டு வெளியே போட தெரியாதா? போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நம்புங்க. இதே வேறு அவங்க கையிலாவது இந்த ஃபோன் கிடச்சிருந்தேன்னா இந்த ஃபோன் எடுத்து செகண்ட்ஸில் யாருக்காவது வித்துட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் நான் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல, புரிஞ்சுக்குங்க. சரி, 1 மணி நேரம் ஆகுன்றீங்க. ஆமாங்க, அப்படி வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீங்களும் 1 மணி நேரம் கழிச்சு வந்து ஃபோனை வாங்கிட்டு போங்க. பேச்சு மாறக்கூடாது. 1 மணி நேரம் கழிச்சு நாங்கள் வருவோம், நீங்களும் இங்கே வரணும். சரி, ஓகேங்க. என்னடி சொன்னாங்க? அவங்க நல்லா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வராங்களாம். வந்தோடனே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே இருந்து வாங்கிட்டு போயிடலாம்டி. ஏன் 1 மணி நேரம் ஆகும்டி? இங்கே எப்படி? வா, வீட்டுக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கலாம். வா, வந்து பார்த்துக்கலாம். கால் இல்லாமல் இடத்த இது மட்டும் அடிச்சு. டேய், என்னடா தள்ளுறீங்க? உன்னதான் தூக்கியாச்சுலடா. தூக்கியாச்சா? அப்போ என்ன வர சொன்னீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எல்லாம் மேனேஜருக்கு போ. மேனேஜரா? இருடா, அந்த மேனேஜருக்கு இருக்கு அவட வேணாம் நான் சொல்றீங்க. யாரு என்ன எங்கடா இருக்க? வீட்டில் மச்சான் சமையல். டேய் மச்சான், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரச்சனையா? வேலை இருக்குடா. டேய், வீட்டில் பொம்பளை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காதடா. சீக்கிரம் வாடா. எந்த ஏரியாவில்? லொகேஷன் அனுப்புறேன், அங்கே வா. லொகேஷன் அனுப்பிச்சிருவியா? ஆமாடா, லொகேஷன் அனுப்புறேன், அங்கே வா. இருங்கடா மௌன, என் ஃப்ரெண்டு வரா. உங்களுக்குலாம் அப்புறம் இருக்கு.
ஹலோ வந்துட்டுங்க. இந்த கடை கிட்ட தான் இருக்கேன். ஏங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளில போனுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரியான இவ்வளோ இருப்பாப்புல. சரி ஓகே, வாங்க வாங்க. சொந்த வீடு, சொந்த ஊர், நிம்மதியாக வாழ முடியலையே. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி? யாருக்குன்னா இந்த துரோகம் பண்ணிருப்போம், இருந்து ஏன் இப்படி நடக்குது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. சரி விடு, நீயும் புலம்பி என்ன டென்ஷன் ஆக்காத, விடு. ஏதாவது ஒரு வழி பார்த்துக்கலாம். எங்கம்மா போயிட்டு வரேன்? அதான் சொன்னேனேப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. நீ போனதுக்கப்புறம் அண்ணனும் தம்பியும் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. இதில் தம்பி வேற இங்கே வந்து கலாட்டை பண்ணிட்டு போகிறான். இங்கேயே வந்தாங்க? ஆமாம்மா. அச்சோ, அப்படியேம்மா? ஆமாம்மா, முதல்ல தம்பி வந்தான், அப்புறம் அண்ணன் வந்தான். உனக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க, நாங்களும் பண்ணோம், நீ ஏன் எடுக்கல? ஃபோன் தொலைஞ்சிருச்சுமா. என்ன ஃபோன் தொலைஞ்சு போச்சா? பதறாதீங்கப்பா, நான் பேசிட்டேன், எடுத்தவர் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். என்னம்மா நீ ரொம்ப பேசிட்டாங்களாப்பா? ஆமாம் ஆமாம், தெருவே வேடிக்கை பார்த்துருச்சு. சரிப்பா, பார்த்துக்கலாம். ஐயோ, நான் போயிட்டு ஃபோன் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அப்பாவை பார்த்துக்கோங்க. பார்த்து பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஜாகிரதாம்மா. எந்த குருவாயிரப்பா. டேய் இங்க வாடா, இங்க வாடா. இங்க பார்த்து போறான் முட்டா பையன். என்னடா பிரச்சனை? மச்சான் வா மச்சான் போலாம். அவனுக்கு எனக்கு ஒரு வழியா குற மச்சான். டேய் என்னடாச்சு? மச்சான் வாய்ப்பு கொடுக்கணும்னு கூப்பிட்டாங்க மச்சான். இப்போ வந்து கேட்டதுக்கு ப்ரொடியூசர் யாரையோ செலக்ட் பண்ணிட்டாங்க, மேனேஜர் ரெஃபர் பண்ணிட்டாங்கன்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்காம தள்ளி விட்டானுங்க மச்சான். தள்ளி விட்டாங்க? யாட்டான்னு கேட்டதுக்கு யாரா? அசிங்கமா திட்டுறானுங்க மச்சான். அசிங்கமா திட்டுறாங்களா? ஆமா மச்சான். இவங்களை ஏதாவது பண்ணும். முதல்ல யாரா வார்த்தை விட்டது? நான் தான் மச்சான். நீயா? ஆமா மாப்ள, நீ நான் தான். மச்சான் அவனுங்களுக்கு விடக்கூடாது மச்சான். வா மச்சான், வா மச்சான் போயிட்டு. டேய் நீ வார்த்தை விட்டுட்டு மச்சான் வா மச்சான் ஃபர்ஸ்ட். ஏய் என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுகிற? நீ ஏன் ஃப்ரெண்டா? அவன் ஃப்ரெண்டா மச்சான். வா மச்சான், அவனுக்கு போயிட்டு ஒரு வழி பண்ணி வந்துடலாம். பண்ணலாம். வா சீக்கிரம் வா. பண்ணலாம்டா, இரு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஃபோன் அடி. எத்தனை பேர் வரானுங்க? எல்லாரும் சொல்லு, எல்லாரும் சொல்லு. ஹலோ. டேய் ஃபோன் எடுக்க எவ்வளவு நேரமாடா? சொல்கிறேன் மச்சான். நீங்க எங்க இல்லாத படத்துல எவனுமே இருக்க கூடாதுடா. இருக்க கூடாதுடா. நில்றா. கமன்ட்ரா. டேய் நீங்க எங்கடா இருக்கீங்க? ஃபோனை கொடுக்க வெயிட் பண்றேன்டா. அச்சி வாங்க இங்க. இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்டா. சரி இதோ வரேன் மச்சான். என்ன வாட போலாம். வரானுங்களா? வர சொல்லு மச்சான். பதறாம இரு பாப்போம். என்னது? ஏய் என்னடா பிரச்சனை? ஏதாவது சொல்றா? ஏய் என்ன பார்க்குற? கேட்குறாங்கல்ல சொல்லு. என்கிட்ட மட்டும் கத்துனல, இப்போ வந்திருக்கானுங்க சொல்லு. நீ ஏன் சொல்லண்டா? அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த கம்பெனிக்கு சான்ஸ் கேட்டு வந்திருக்கான். வார்த்தை விட்டான், ஹீரோவாக தான் பண்ணுவானா. அவங்க இவனை அசிங்கமாக கேட்டிருக்கானுங்க. இவன் அவங்க படமே பண்ணக்கூடாது, அவங்க எப்படி படம் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாங்கிறான். விடுவாங்களா? அவங்க செம்ம அடி அடிச்சிருக்காங்க. எதுடா இவனுக்கு தேவையில்லாத வேலை? டேய் நீ கோவப்படுற அளவுக்கு என்னன்னா உனக்கு அப்படி ரோல் கொடுத்துட்டாங்க? ஹீரோ நீ பாட்டிய கிஸ் பண்ணுமா, இவன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான்டா. செம்ம ரோல் தெரியுமா? பண்ணியிருந்தானா பெரிய ஆளாக இருப்பான். விடுறா மச்சான், பார்த்துக்கலாம். எங்கே போட போகிறாங்க பிடிச்சிடலாம். ஏய் அவன் நம்பருக்கு கால் பண்ணுறான். ஏய் பொண்ணோட ஃபோனுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசு மச்சான். ஏய் எங்கடி இருக்க? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன் மூஞ்சில் ஆசிரியர் ஊற்றி உனக்கு கொலக்குள்ள ஆக்கல ஆக்குறேன்டி. ஏய் யார்ரா நீ? டேய் நீ யார்ரா? அவளோட அண்ணன்டா. நீ அவன் அண்ணனா இரு, எவன வேணா இரு, ஆனால் உன் தங்கச்சி மூஞ்சில் இன்னைக்கு ஆசிரியர் ஊற்றுறது கன்ஃபார்ம்டா. அண்ணன் சொல்கிறல்ல, உன் தங்கச்சியை முடிஞ்சா வந்து காப்பாற்றிக்கடா.
என்ன மச்சான் யாரா ஃபோன்ல? எவனே தெரியலடா. தெரியல. அவன் மிரட்டுறான் அந்த பொண்ணை, மூஞ்சில ஆசிட் வச்சுன்னு சொல்கிறான்டா. ஆசிடா? மச்சான் பொண்ணுங்கனால இப்படிதான் மச்சான். ஒருத்தனை காதலிப்பாளுங்க, இன்னொருத்தனை கழட்டி விடுவாளுங்க. இப்படியும் பேசுவாளுங்க, அப்படியும். இன்னொரு கால் வருது அந்த பொண்ணுக்கு. ஏய் எடுத்து பேசுறா. அண்ணே பேசுறான் அவன். எங்கடி இருக்க? வீட்டுக்கு வந்தேன், நீ இல்லை. எங்கடி இருக்க? உன்னை சாவடிக்காம விட மாட்டேன். என்னை பார்த்தா உங்க எல்லாத்துக்கும் நக்கலா தெரியுதா? ஏய் நீ யார்ரா? நீ யார்ரா? அவ அண்ணன்டா. அவளுக்கு அண்ணன் இருக்கா? அவளுக்கு அண்ணன்? ஆமாண்ணா, சோடா போட்டி கண்ணாடி போட்டு ஓரமாக நின்று செல்ஃபோன் ஓடிந்தால அவன் தான் அந்த பொண்ணோட அண்ணன் நினைக்கிறேன். அவன் அங்கே தான் நின்று இருந்தான். நீங்கள் கவனிக்கலையா? ஆமாண்ணே. டேய் சோடா புட்டி கண்ணாடி, சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்க. உங்களுக்கு நான் தாண்டா ஏம. உன் தங்கச்சியை எங்கே பார்த்தாலும் வெட்டுவேன். உன் தங்கச்சியை மட்டும் இல்லை, உன் அப்பா ஆத்தாலையும் வெட்டுவேன். உன் குடும்பத்தையே கருவறுத்துருவேன். நான் யாருங்கிறத இனிமே தாண்டா பார்ப்பீங்க. முடிஞ்சா காப்பாற்றிக்கடா உன் தங்கச்சியை. வைடா போன. இப்போ யார் மச்சான்? எவனே தெரியலடா. அந்த பொண்ணு கழுத்தறுத்துன்னு சொல்கிறான். கழுத்தறுத்துன்னு சொல்கிறானுங்களா? ஐயோ மச்சான், இந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சரான பொண்ணு போலடா. எத்தனை பேரை காதலிச்சு எத்தனை பேரை கழட்டி விட்டுருப்பாளோ. மச்சான் எவனோ ஃபோன் பண்ணிலாம் மிரட்டுறான். நீ என்ன பண்ற? இந்த ஃபோன் எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணுகிட்டே கூத்துன்னு வந்துடுறா. என்ன சொல்ற? அதையும் மீறி இந்த போனை நீ வச்சிருந்தன்னு வச்சுக்கோயேன், இந்த பிரச்சனை இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லடா, நமக்கும் சேர்த்துதான். இல்லடா, இது ஒரு பொண்ணோட விஷயம். இதே விஷயம் நம்ம வீட்டில் நடந்தா நம்ம சும்மா இருப்போமா? இல்ல இல்ல, அந்த பொண்ணுகிட்டே போனை குத்துரு. ஏய் இது லவ் மேட்டரா? ஏன் அந்த பொண்ணு பேர் பெண்ணுங்களுக்கு ஆபத்து தான். ஏய் நில்றி, எங்கடி போற? மா இன்னைக்காச்சும் போனை வாங்கணுமா? அவங்க 2 பேரும் வந்து பிரச்சனை பண்ணான நடி பண்றது. நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுவ, நாங்களே இங்க வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும். எப்படியாச்சும் சமாளிங்க பா, பாத்துக்கோங்கப்பா. ஏய் நில்றி, எங்க பாருங்க. அதான் அவ சமையலிக்க சொல்லிட்டேன்ல, எப்படியாவது சமையலிங்கன்னு சமையலிப்போம். அப்படியே அவங்க 2 பேரும் வந்துட்டாலாம், சமாளிச்சு கிழிச்சிடுவாரு இவரு. தம்பி ஆட்டோ வருமா? வந்தா கூப்பிட்டு போங்க சார். தம்பி அர்ஜென்ட்டாக ஒரு இடம் வரைக்கும் போகணும், வாப்பா. போகலாம் சார், வாங்க வாங்க. சரி நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். வாங்க போகலாம். அப்பா என்னப்பா பண்ணுற? முருகன் ஃபோன் வாங்கியிருக்கான், பாஸ்வேர்டு என்னான்னு பார்க்குறேன். பாஸ்வேர்டு எப்படியே தட்டுவாங்க. எங்கே? அவன் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், அதை பார்த்தா பாஸ்வேர்டு தெரிஞ்சிட போகுது. டேய்
என்னடா பண்ணுற? டேய் முருகா, புது ஃபோன்லாம் வாங்கியிருக்கேன். சரி, பாஸ்வேர்டு சொல்லு. புது ஃபோன் வாங்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னேண்ணா. விட்றா ஃபோனை. இதே விஞ்ஞானிங்க ஆராய்ச்சி. புது ஃபோனை வாங்கணும்னா திமிரை பற்றியா அதுக்கு பாத்தியாடா? என்ன பார்த்தியா? என்னடா என்னடா? ம் ம் என்னடா எல்லா இடத்துலையும் நம்மளே மூட சொல்கிறாங்க. ஏய் பாடி சாப்பிட போலாம். எனக்கு பசிக்கல. முதல்ல அந்த ஆளுக்கு ஃபோனை போடு. இப்பயும் போனா இரு பனி தொலைறேன். ஹலோ 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 ஹலோ. சொல்லுங்க, கேட்குது. ப்ரோ எப்போ ப்ரோ தருவீங்க? தரங்க. நீங்க ஃபோன் தரலன்னு இந்த பிள்ளை எனக்கு சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டேங்குது. ஒரு சின்ன பிரச்சனைங்க. பிரச்சனை முடிஞ்சோடனே நானே நேரில் வந்து கொடுத்துட்றேன். என்ன பிரச்சனையோ நான் பேசுறேன். ஏன் பிரச்சனையோட அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்க போகுது. ஹலோ, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தா எனக்கு என்னங்க? என் ஃபோனை எப்பங்க கொடுப்பீங்க சொல்லுங்க. கொஞ்சம் முடிஞ்ச உடனே கொடுத்துருங்க. ஒரு பிரச்சனைங்க. என்ன எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை இதே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பிரச்சனை எப்ப முடியுது? என் ஃபோனை எப்ப கொடுப்பீங்க? கொடுத்துருங்க கொடுத்துருங்க. உங்கள் ஃபோன் எனக்கு எதுக்குங்க? என்ன என் ஃபோனை திருடிடலான்னு பாக்குறீங்களா? ஏங்க என்கிட்டே 2-3 ஃபோன் இருக்குங்க. நீங்கள் வேற ஏதாவது நம்பர் இருந்தால் கொடுங்க. வேற நம்பர் எதுக்கு? பிரச்சனை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து கொடுக்குறதாங்க. உங்களை நம்பலாமா? என்ன நம்புங்க. சரி, நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். நம்பர் சொல்லுங்க. 99 00 ம் 78 ம் 6851. ஓகே ஓகே. இன்னைக்குள்ள என் ஃபோன் என் கைக்கு வரணும். நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகேங்க. பிரச்சனை முடிஞ்ச உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்றேங்க. ஏங்க நீங்க பேசுறத நம்பி தான் உங்களை சும்மா விடுறேன். ஏங்க நம்புங்க. ஓகே வைங்க. சரிங்க ஓகே. இந்தாடி ஃபோனு. சரி வாடி சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணலாம். போலாண்டி. உனக்கு ஃபோன் முக்கியமா சோறு முக்கியமா? போடி எங்கிட்டு. வேகமாக போப்பா. போகலாமாப்பா? போகலாம் சார். சீக்கிரம் போப்பா. தாராளமா உட்காருப்பா. சரி சரி தம்பி போலாம். போகலாம் சார். போப்பா. என்னது வீட்டில் இல்லையா? ஏய் அங்கே தானே இருப்பாங்க. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. ஏரியா முழுக்க நல்லா தேடுங்கடா. அங்கே தான் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் உடனே எனக்கு ஃபோன். அவங்க இந்த ஏரியாவை தாண்டிடக்கூடாது. போன வை. எங்கிட்டே வேலை காட்டுறாங்களா? என்னடா 2 ஃபோன் வச்சுருக்க, வீட்டில் எதுவும் கேட்கலையா? அடா அதை ஏன்டா கேட்குற? காலைல குளிச்சுட்டு வந்துட்டு உள்ள ஆளில் நிற்கிறேன். எங்கள் அண்ணன் ஃபோன் எடுத்து வச்சு பாஸ்வேர்ட் போட்டு பார்த்துட்டு இருக்காண்டா அந்த பொண்ணு ஃபோனில். டேய் எடுத்துட்டான்டா. பேசுடா. ஹலோ பிரதர், அவங்க அண்ணன் தான் பேசுகிறேன். ஏய் உன் தங்கச்சிட்ட ஃபோனை கொடுறா. இல்லை பிரதர், நீங்கள் ஆசிட்லாம் அடிச்சிருன்னு சொன்னீங்கல்ல, அதனால் என் தங்கச்சிக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரே ஃபீவரு. தூக்கத்தில் அவள் பாட்டுட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்கா பிரதர். அவள் ரொம்ப பாவம் பிரதர். யாருக்குமே ஒரு பயம் இருக்குல்ல. வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது தானே செய்யும். அதனால தான் நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் பிரதர். கோவப்படாதீங்க பிரதர். உன் தங்கச்சிட்ட குடுறா. கொட்டுக்கலன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். எங்கன்னு சொல்லுங்கள், நேரில் வந்து பேசி தீர்த்துக்கலாம். அவன் தங்கச்சிக்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்.
சே, இவனடா சொல்கிறான்? அவனும் வரேன்றான்டா அவகிட்ட. 2 பேரும் மாறி மாறி உயிர் எடுக்கிறானுங்கடா. நம்ம லேட் பண்ண அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆபத்துடா. டேய் இப்போ என்னடா பண்ண போற? மச்சான், எனக்கு மனசே சரியில்லைடா. அப்படியே முருகர் கோயில் போயிட்டு அந்த பொண்ணுக்காக சாமி கும்பிட்டு வரேன்டா. சரி போயிட்டு வா. போயிட்டு வா. வரேன்டா. சார் எங்கே சார் குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? பையனுக்கு பொண்ணு பார்க்க தானே சார் போகிறீங்க? கரெக்டாக சொல்லிட்டேனா? என்னடா கேட்கறதுக்கு பதிலாக சொல்ல மாட்டாங்க. என்ன திருட்டு வந்துட்டாங்களோ? இல்லை சார், குடும்பத்தோட மௌனம் வருதம்மா? முருகா, தம்பி வழி விடுங்க. டீ கடைக்கு 10 பேர் இப்படி தான் இருக்கான். அப்புறம் மச்சான் என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாற்றண்டா. இவன் திறந்த மாட்டான். அண்ணே, வீட்லேயும் இல்லை. இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, ஏரியாவிலே இல்லை. ஊரெல்லாமே சுற்றி கடைசியில் கை கால் வலி எடுத்து தான் மிச்சம். அவளுக்கு போன போடு. டேய், முதல்ல ஃபோன் ஆஃப் பண்ணுறா. ஏன்டா எதுக்கிட்ட ஆஃப் பண்ண சொல்கிறேன்? டேய், ஒரு நிமிஷம் ஃபோன் ஆஃப் பண்ணுறா சொல்கிறேன். ஆஃப் பண்ணுறா. அண்ணே, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ண்ணே. சுவிட்ச் ஆஃபா? சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டானா? அண்ணா, ஒரு வேளை உன் தம்பி என்ன பிளான் பண்ணி தூக்கினாலும் தூக்கிருப்பானோ? ஏய், அவன் அவ்வளோ ஒருத்து கிடையாதுடா, வெறும் வாயு உதாரு தான்டா. மச்சான், நம்ம 3 பேர் சேர்ந்து முதல்ல ஒரு பிளான் போடுவோம், சரியா? ஐயோ மச்சான்,
எனக்கு ஒரு முக்கியமான ஆடிஷன் கால் ஒன்று இருக்கு. நான் போயிட்டு வரேன். நீங்கள் 3 பேரும் பேசிட்டு இருங்க. போடா, அப்படியே ஓடிடு. போடா போடாங்கிறல்ல. கண்டுபிடிச்சானுங்களா? விட மாட்டாங்க போலியே. போவோம். மச்சான், உனக்காக இந்த ஆப்ரேஷனில் இந்த ஆக்டர் ஹரிஷ் இன்வால்வ் வரேன்டா. சொல்கிறா மாப்பிள்ள பிளானை. மச்சி 2 நம்பர் வந்துச்சு. அந்த 2 நம்பரையும் ஒன்று நீ ஃபாலோ பண்ணு, இன்னொன்று நீ ஃபாலோ பண்ணு. சரியா மச்சான்? நீ ஃபோன் ஆன் பண்ணுறா. பறிக்க போதான்னு பாரு. அண்ணே ரிங் போகுதுண்ணே. ஏய் ஃபோன் பண்ணுறாங்கடா. மச்சான் நம்பர் நோட் பண்ணு. நம்பர் நோட் பண்ணு. 812 456 6411. நோட் பண்ணியா? இதோ பண்றேன்டா. நோட் பண்ணிட்டியா? எடுக்கலண்ணே. எனக்கே விளையாட்டு காட்டுறானா? ஃபஸ்ட்டு ஃபோன் போது சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கல அவ. எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குண்ணே. எனக்கும் அதானே தோணுது. அண்ணே பேசாமல் உள்ளூர் ஆள் யாராவது வச்சு தூக்கிறவா? டேய் இந்த பாருடா, யோசிக்காமல் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அப்போ நம்ம தான் மாட்டிப்போம். இது பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும். மச்சான் 73 நோட் பண்றேன். 58 34 57 நோட் பண்ணியா? நம்ம 3 பேருமே போய் அவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வருவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மச்சாங்கிட்ட சொல்லுவோம். என்ன மச்சான்? அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். என்னங்கடா? ஏய் ஓகே இல்லை? ஓகேடா மச்சி, நம்ம ஈவினிங்காக மீட் பண்ணுடா. பத்தா நான் போயிட்டு வரேன். நான் இறங்குறேன்ல, சும்மா விட மாட்டானுங்களே. வாங்கடா போலாம். வரேன். ஓகே மச்சான். என்ன சார் தூங்கிட்டீங்க? என்னப்பா இடம் வந்துருச்சா? அங்கே அதெல்லாம் வெறுப்பேற்றுறானுங்க. என்ன சார் தூங்கிட்டீங்க? யோசிச்சுட்டு இருந்தப்பா. இறங்க வேண்டியதை தாண்டிட்டோமா நம்ம? என்ன தாண்டியாச்சா? ஆமாம் சார். எந்த ஏரியா இது? ஏரியா தாண்டி வந்துட்டேன் சார். ஏப்பா நீ ஏரியா தாண்டிட்டேன், உள்ள வர வேண்டியதானே? திரும்பி போகணுமா சார்? ஆமாம், இன்னைக்கு பொழுது எங்களோட தான். ஏரியா தாண்டி உன்னை யாருப்பா வர சொன்னா? ஏறுப்பா கிளம்புப்பா. அங்கேயே சுத்தனா மாத்திரம் தெரியுமா? போலாம் சீக்கிரம் வா. தூக்கமாக வருதுப்பா, ஏதாவது காஃபி குடிச்சிட்டு போகலாம்ப்பா. ஏண்டா என்னடா இது? அண்ணே எடுக்கலண்ணே. எடுக்கலையா? சே ஃபுல் ட்ரிங்க் போச்சுண்ணே, எடுக்கலண்ணே. அண்ணே ஏதோ புது நம்பர்லேருந்து கால் வருதுண்ணே. என்னன்னு பாரு. ஹலோ சார், ஒரு பர்சனலாக பிஸ்னஸை பற்றி பேசணும் சார். உங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் சார். தர்மராஜ் சாரை பார்க்கணும் சார். அவர் இருக்காரா? அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். எம் தர்மராஜ். முழு பேரை சொல்லுங்கள். ஓகே சார். எம் தர்மராஜ் சார்கிட்ட பேசணும் சார். ஒரு மார்க்கெட்டிங் விஷயமா பற்றி பேசணும் சார். யார் நீங்கள்? என்ன கம்பெனி? அதான் சார் பேர் சொல்லுங்கள். கம்பெனி நேமு, டீட்டெயிலு, அட்ரஸ் எல்லாம் நேரில் வந்து சொல்லிடுறேன் சார். இது ஒரு கரன்சியை பற்றிய பிஸ்னஸ் சார். ஹலோ முதல்ல நீங்கள் யார் என்னன்னு சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு ஃபோன் பண்ணுறீங்க. நம்பர் யார் கொடுத்தா உங்களுக்கு? சார் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுங்க சார். நான் வந்து நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். நான் வந்து இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா 1 போட்டால் 10 எடுக்கலாம் சார். லட்சமாக சம்பாதிக்கலாம் சார். நேராக வரேன் சார். நேராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். நான் சார் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட்டு சார். அண்ணே ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாண்ணே, நேரில் வந்து பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. வர சொல்லு. சரிண்ணே, சரி. நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க. சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் சார். வாங்க. ஏய்
உன்னை வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன், இங்கே வந்து உட்காந்துருக்க. வாடி வீட்டுக்குள்ளே போகலாம் வா. என்னால் ஃபோன் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாதுடி. அப்பா அம்மா கேட்பாங்க. நேற்றே ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கு அப்பா ரொம்ப திட்டினார்ரி. அவர் ஆசாசியாக வாங்கி கொடுத்த ஃபோன்டி அது. அது இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாதுடி. அதுவும் இல்லாமல் அவனுங்க வேற வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. அதை நினச்சா இன்னும் ரொம்ப பயமாக இருக்குடி. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலடி. அந்த ஃபோனை அவன் தருவான்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லைடி. என்னை கேட்டா அவர் பேசுகிற விதத்தை பார்த்தா ஃபோனை கொடுத்துருவான்னு தான் தோணுது. நீ ஃபீல் பண்ணி வேஸ்ட்டு தான். இந்த வெயில் உட்காந்து ஃபீல் பண்ணால் கிடச்சிருமா? வெயில் அடிக்குது, உள்ள வா. இவளால் நம்ம வேற டென்ஷன் ஆக வேண்டியது. இவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் இதில் யார் சார் தர்மராஜ்? எம் தர்மராஜ். ஃபோனில் சொன்னது கேட்கல? சாரி சார். அண்ணன் அங்கே இருக்கார், போய் பாருங்க. வணக்கம் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நான் தான் சார் பேசினேன். என் பேர் சாய்குமார் சார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் உங்ககிட்ட பிட்காயினை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன் சார் ஃபோனில். ஓகே, அதை பற்றி பேசினா தான் சார் வந்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். என்ன? ஆமாம் சார். ஒரு 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் ஒரு 5 லட்ச ரூபா பார்த்துலாம் சார். ஏன் இருந்தாலும் நம்மளுக்கு குறுகுறுன்னு பார்க்குறான். ஆமாம் சார், பார்த்துடலாம் சார். என்னை நம்புங்க சார். இந்த ஒரு முறை மட்டும் என்னை நம்புங்க சார். அடுத்து என்னையே கூப்பிட்டு போடுவீங்க சார். டேய் சார், இல்லை எவனாச்சும் இருக்கானா? என்னை கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சா சார்? இந்த பிஸ்னஸை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? சிட்டிலேயே நம்பர் 1 இல்லைங்க சார் நீங்கள், அதுவும் ஒரே மாதத்தில் சார். எனக்கு புரியலையே. அப்படியா சார்? அப்போ சரி சார், நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. அப்பா அப்பாடா போ சொல்லிட்டான். என்ன இன்னைக்கு இந்த வளருது நமக்கு. வக்கீல் சார், அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அந்த பொண்ணுக்கிட்ட வேற பேச முடியல. அவங்க ஃபேமிலியே ஆளை காணோம். எங்கடா போயிட்டாங்க? எனக்கு அதான் மச்சான் தெரில எங்கே போனாங்கன்னு. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, நான் யாரா இருந்தா உன்னையினடா? நான் ஒண்டி நேரில் வந்தேன், எல்லாரும் துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவேன். டேய் யாரா நீ? டேய், நீங்கள் மட்டும் என்கிட்ட சிக்கிறாதீங்க. நேரில் மட்டும் நீங்கள் மாட்டினீங்க வேற மாதிரி ஆகிடுவீங்க. அது யார் மச்சான்? எத்தனை பேராக இருந்தாலும் பரவாயில்ல, பூண்டோடு அழிச்சிருவேன். யார் மச்சான் இவன்? கொடு. ஹலோ. டேய், நீயே ஒரு எடுபடி, உன்னையும் சேர்த்து விட்டுறேன்டா. டேய், இந்த மாதிரி ஜால்ரா போட மாட்டேன்டாண்ணா, உங்களை போடுறதுக்கு நேர்லேயே வரேன்டா. டேய், உனக்கு என்னடா வேணும்? நேரில் வரேன்டா, வெயிட் பண்ணுங்கடா. எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்கடா. பெஸ்டாண்டா. யார் இவன்? டேய், ஆக்டர் ஹரிஷ்ரா. ஆக்டர்? இவன் ஆக்டிங் கோர்ஸ் அலையிறான் போல. நீ கவலைப்படாத மச்சி, நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். நீ ஃப்ரீயாக விட, நான் பார்த்துக்கிறேன். அம்மா, எங்கம்மா போயிருக்கோம்? என்ன மட்டும் சும்மா இருக்குமான்னு சொல்லு. அந்த ஆட்டோக்காரன் பேசிக்கிட்டே இருப்பான், அவனை எதுவும் நீ வந்து சொல்ல. உண்மையிலே உனக்கு போக வேண்டிய இடம் ஞாபகம் இருக்காமா? அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குப்பா. நீ கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் மறந்துடுவோம். இல்லைன்னா மட்டும் இந்த தெருவு தான் நினைக்கிறேன். இதுதான் இந்த போர்டு தான். இங்கே தான் வண்டி நிப்பாட்டியிருப்பான். இங்கே வண்டியே காணோம். சும்மா இருடி, அவன் வண்டியை வித்துட்டு இருப்பான். Step in, the room go thin. I got a grin like a loaded pen. Black coat drag on the clean floor. You see the mark when I shut that door. Cold look,
heart plan. Palm full of trouble in a quicksand stands. Coins in the jar, I don't play fair. Everywhere I step, got your name in the air. Say less. Already know. Hands up, watch it unfold. One breath and the walls start to shake. You came too close, now it's too late. Sable, cray, crown, I wear it low. Sable, crown, crown, watch me glow. Sable, cray, crown, I take it throne. Sable, crown, now you know. Sable, cray, crown, sable, crown, crown. ஆறா அண்ணே இவன் தானே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான். ரொம்ப கொடூரமாக இருக்கும். எந்த சைடு போனாலும் லாக் பண்ணுவாங்க போல. முருகா இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு உனக்கு காவடி எடுக்கிறோம்ப்பா. எப்படின்னாச்சும் காப்பாற்றுவியா? சொல்லுப்பா, யாரை போடணும்? தச்சு போட்டு தூக்கிட்டு என் பொண்டாட்டியை தானே போடணும். அவளை கண்ணு துணுமா வெட்டி காக்காக்கு போட்டுருங்க. பொண்டாட்டியை போடணும்? ஏன் இந்த கொலவெறி? என்ன சொல்றது? நல்லா இருந்துச்சு. இங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை, அங்க ஏகப்பட்ட வேலை. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் எல்லாத்தையும் வீணாக்குறா. என் உழைப்பே வீணாச்சுன்னு எல்லாம் நல்லா நைட்ல தூங்கவே முடியல. ஐயோ ஒரே பிரச்சனை 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 பிரச்சனை. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கிட்டு போடலாம். எங்கேயாவது இங்கே கூட்டு போ, அங்கே கூட்டு போகணும். அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஐயோ சாவடிக்கிறானே. அவன் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவங்க அம்மா பேச்சையும் கேட்காம என் பேச்சையும் கேட்காம ஒரே டார்ச்சர் பண்ணுறானு. வாழவே முடியலன்னு. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானு. எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறானு. எப்படி தாங்க முடியும்? சரி, என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ கேட்டானு. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் சொல்றீ. ஏய் நான் எங்க வேணா இருப்பேன், உனக்கு என்னடி? நீ பெரிய உலகலகி, உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளாரே இருக்கணுமா? ஏய் உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போடி. ஏய் நான் எங்க போனா உனக்கு என்ன? வேலை நீ எப்ப பார்த்தாலும் உயிரை வாங்கிட்டு இருக்க. எங்கேயாவது போய் தொலை. சும்மா நசன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உனக்கு வேணும்னா வேற கல்யாணம் கூட பண்ணி வச்சிருந்தி. என்ன ஆளை விடு. இல்ல உங்க அம்மா தான் சொல்லி கொடுக்குறாளா? அதுக்கு உங்க அம்மா வீட்லயே ரெடி. சும்மா நசன்னு வந்து வாச்சிருக்கோம். ஏய் சி வை போன. சும்மா போன் அடிச்சு உயிரை வாங்கிட்டு வைடி. இதுக்கு மேலாம் சமாளிக்க முடியாது. சனிய முறைச்சுக்கிட்டே இருக்கான். பாத்தீங்களா இப்படிதான் டெய்லியும் உயிரை வாங்குறான். எப்படியாவது போட்டுருங்கண்ணே, என்ன காப்பாத்திருங்கண்ணே. சரி எப்ப போடணும்? நான் அமௌண்ட் ரெடி பண்ணி போடுறேன், நீங்க போட்டுருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவ சாகணும். அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். சார் இந்த போலீஸு கேஸு வராம கொஞ்சம் பாத்துக்கங்க சார். ஹலோ பிரதர், அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நீங்க போலீஸா? ஆமா. சூப்பர். ஓகே. போயிட்டு விட்டுமானே. வட்டானே வட்டா அண்ணே, பணம் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். டேய் மேல ஒரு கண்ணை வை. பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த ஆஃபீஸும் போயாச்சு, என்ன பண்றது அடுத்து? வர்றது. ஹலோ, ஆமாம் ப்ரோ. இல்லை சார். ஆமாம் சார். ஐயோ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்க சார், நான் நேரில் வந்துடுறேன் சார். ஓகே சார், உடனே வந்துடுறேன் சார். அதான் சார், உடனே வந்துடுறேன் சார். வந்துடுறேன் சார். ஏப்பா வண்டி ஓரம் கட்டுறேன், யூரின் வருதா? எங்க தான் போனோம்? நீங்க போப்பா, கொஞ்ச தூரம் போனா நாங்க இறங்க வேண்டிய இடமே வந்துடும். ஏப்பா இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னா நாங்க இறங்கிட போறோம். வரும்ன்றீங்க? கன்ஃபார்ம்டா வரும். ஏண்டி கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தானே? ஆமா வந்துரும், கண்டிப்பா வந்துரும். சரி வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. காலில இருந்து நான் சாப்பிடாத வண்டி ஓட்டின்னு இருக்கேன். இப்படியே ஓட்டி இருந்தேன்னா எங்கன்னா வண்டி எடுத்து சொல்லிடுவேன். நான் தலைவலிக்கு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.
இவன் வேற நேரங்காலம் புரியாத கம்னேரியா உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவனா இருக்கு ஆட்டோக்காரன். வா என்ன சாப்பிடலாம். பசிக்கலையா? அண்ணா லக் பீஸோட ஒரு பிரியாணிண்ணா. யோ திரும்பியா யோ திரும்பியா வயிறு வலி போ. டேய் தொண்டையில் சிக்க போறா மெல்ல சாப்பிட்றோம். என்ன பண்றது? என்ன என்னங்க இப்படி வேற பண்றாங்க? ஆட்டோ பிடிங்க. பைக் எடுத்துருவா தப்பா போச்சே. ஒரு ஹீரோ நடு ரோட்டில் நடந்து வரதா இருக்கு. இதை பார்த்தியா ட்ரிபிள்ஸ் போகிறத திருடி பெரிய ஹீரோ ஆகிட்டு அரசியலில் போந்து சட்டத்தை மாத்துறேன். எங்கே ஆஃபீஸையே காணோம். ஒரு 3 பேர் இருக்காங்க, கேட்டு பார்ப்போம். பாப்பா அதான்டா. கொஞ்சம் நவருமா? ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஐ எம் ஆர்டிஸ்ட். ஒன்றும் இல்லை, ஆடிஷன் கால் ஒன்று வந்துச்சு. இந்த ஏரியாவில் ஏதாவது சினிமா ஆஃபீஸ் இருக்கா? சினிமா ஆஃபீஸ் இதான். ஆடிஷனும் இங்கே தான். இங்கேயா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓப்பன் ஆடிஷனா? ப்ரோ நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஓப்பன் ஆடிஷன் கலந்துக்கிட்டதே இல்லை ப்ரோ. ஆமாண்டா பாப்பா. ப்ரோ இந்த படத்தில் லீடா யார் ப்ரோ பண்றா? லீடே நீங்கள் தான். நானா? உனக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும். எனக்கா? ஐயோ 10 வருஷம் பால் குடம் தூக்குனா கூட இந்த கேரக்டர் கிடைக்காது ப்ரோ. ஐயோ கையும் உள்ள காலம் ஓடலையே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அது சரி ப்ரோ, இந்த படத்துக்கு டைட்டில் என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க? ராங் கால். ராங் கால் சப்சிடி கிடைக்காதே. ஏன் ப்ரோ ராங் கால்ன்ற டைட்டில்? இந்த படத்தோட கதைப்படி ஹீரோ எல்லாத்துக்கும் கால் பண்ணி ராங்காக பேசுவாப்லையா. ஓ முடிஞ்சு. அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா முடியலக்கா, கரெக்டாக சொல்லுங்கக்கா. எங்கே தாங்க்கா போகணும்? என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையாக்கா? சாந்தி நகர் தானே? இல்ல காந்தி நகர். கிருஷ்ணா நகர். சாந்தி நகரா காந்தி நகரா? மா காந்தி நகர் தான்மா. கிருஷ்ணா நகரே தான். ஆமா சாந்தி நகர் தான். மா உனக்கு தெரியாதுமா, காந்தி நகர் தான்மா. கிருஷ்ணா நகரே தான் எனக்கு தெரியும். கிருஷ்ணா நகர். தம்பி கிருஷ்ணா நகர் போப்பா. கன்ஃபார்மா சார்? கன்ஃபார்ம். ஏங்க கரெக்டா சொல்லுங்க. எனக்கு தெரியும்டி. அலைய போறோம். சரி போ. முடிவு பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம் ராஜா. நான் தான் சொல்லிட்டேன்ல, கன்ஃபார்ம் ராஜா.
சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கேட்டு வரேன். சீக்கிரம் வாப்பா, கிருஷ்ணா நகர் வரைக்கும் போகணும். அண்ணே கிருஷ்ணா நகர் எங்கண்ணா இருக்கு? என்னண்ணா அட்ரஸ் தானே கேட்டேன், கடன்காரனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. தெரியுமா தெரியாதா? யாரா அவன்? எவ்வளோ அழகாக விசாரிக்கிறேன் பாரு. சீக்கிரமாக சொன்னேன், எனக்கு அங்கே கஸ்டமர் வெயிட்டிங். நீங்களாம் இந்த ஏரியா தானா? வாங்க வந்து சொல்லுங்க வாங்க. ஐயோ இவனா? யாருங்க? யாரு? பாரு யாருன்னு. ஐயோ இவனா? முருகா என்னை மட்டும் காப்பாத்துறா. சே, உன்னை மட்டும் காப்பாற்ற சொன்ன, நாங்கள் 2 பேரும் இழிச்சு வாங்கிங்களா? சரியான செவிட்டு பசங்களாக இருக்கானுங்க. அண்ணா 2 டீ, ஒரு காஃபி, ஒரு பால். உங்கள் கூட சேர்ந்த பாவத்துக்கு கன்ஃபார்ம் பால் ஊற்றிடுவானுங்கடா. மச்சான் நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆள் கிடையாது. நான் சொல்றது கேளு, இதெல்லாம் வேலை. நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். நைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேடுறது கஷ்டம். அதனால நீங்கள் கஷ்டப்படாத அளவுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஐயா ஒன்று பண்ணுங்க, என் பொண்டாட்டி ஊரில் வேற இல்லை, தனியாக தான் இருக்கேன். நீங்கள் என் கூட வந்து தங்கிடுங்க, உங்களை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன். நாளைக்கு நீங்கள் எங்கே போகணுமோ உங்களை எத்தனை போய் கரெக்டாக சேஃபாக ட்ராப் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக சேர்த்துடுவீங்களே? அப்பாடி, நாளைக்கு விட்டுருவீங்கல்ல? நாளைக்கு நீங்க போயிடுவீங்களா? போயிடுவோம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா போயிடுவோம். ஹலோ டேய், கிடைச்சாங்களா இல்லையாடா? ஏய், தேடிட்டு இருக்கிறேன்டா, எங்கேயும் பார்க்கல. அந்த ஏரியாக்குள்ளே தான் நிற்கிறோம், எங்கே போனாங்கன்னே தெரில. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் 3 பேரும் 3 பக்கமாக தேடுங்கடா. அந்த பொண்ணு கிடைச்சாலும் சரி, அவங்க ஃபேமிலி கிடைச்சாலும் சரி, அவங்க யாரும் என் அண்ணன் கையில் மட்டும் சிக்கிடக்கூடாதுடா. சரி மச்சான், நீ கவலைப்படாத, எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சிடலாம். தேடுங்க. போன கொடு.
அவனுக்கு தான்டா. ஹலோ டேய், எப்போ பார்த்தாலும் நீயே பொண்ணு எடுத்துட்டு இருப்பியா? அவள்கிட்ட கூட போனேன். நேரில் வரேன்னு சொல்கிறேன்லங்க, நம்ம நேரில் பேசி திட்டுப்போம். பாவங்க அவன் ரொம்ப பயந்து போயிருக்கா. அவங்க ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்கடா, அங்கே வர சொல்லியிருக்காங்கடா மச்சி. மச்சி அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யணும். போடுறா 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 அவன் தொண்டையில பார்த்தல்ல. போடுறா தொண்டையில போடு அவனை. போடுறா போடு மச்சி, போடு போடு போடுறா. நீ நம்ம டீம் வந்துடுறான்னு சொன்ன, இவனுங்க டீம்ல இருந்தா நீ கெட்டுறன்னு சொன்ன. கெட்டியா நீ? போடுறா போடுறா போடா. பத்தல பத்தல தண்ணியா காட்டுறான் ஆளுக்கு. ஏய் தண்ணியா காட்டுவான் பாரு, காட்டுறா அவனை, முடிச்சுடுறா அவனை. ஏய் என்ன என் டீம்ல யாரும் இல்லை நினைச்சியா? ஒருத்தன் போதுண்டா, மொத்த பெரியும் ஒருத்தனி விட மாட்டான், மொத்த பெரிய சாச்சிடுவான். போடுறா அவனை, தூக்குடா தூக்கிடுவானா? யாருக்கிட்ட வாங்கடா வாங்கடா, போடுறா அவனை. ஏய் விடாத மச்சான், விடாத. எனக்கு கால் பண்ண அந்த 2 பேர் யாரு? டேய் நீதானா? எங்கடா உன் தங்கச்சி? நீ மட்டும் வந்திருக்க, உன் தங்கச்சியை கூட்டி வரலையா? டேய் சோடா புட்டி, டேய் என்னடா நீ மட்டும் வந்திருக்க, உன் தங்கச்சிங்கடா? அவள் ரொம்ப பயந்த சுபாவம். வர வழியில் ஒரு கடையில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். நாம் பேசி தீர்த்துக்கலாம் பிரதர், அப்புறம் அவளை கூப்பிட்டுக்கலாம். நோ என்னடா இது? போ போ, உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா. ஆமா ஆமா, கிளம்பு கிளம்பு இங்கேருந்து. இல்லைங்க, அவன் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, பாவங்க. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நாம பேசிக்கலாங்க. டேய் உன்னை அந்த பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பார்க்கவே இல்லையே. இதுல வேற அண்ணன் நொண்ணன் வேற சொல்லிட்டு இருக்க. அண்ணே நீ பாத்தியா? அட ஆமாடா தம்பி, நான் பார்க்கலையே, அங்க இல்லையேடா. ஆமாண்ணே, இவனை நானும் பார்க்கவே இல்லையே. டேய்
என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? போய் அவன் தங்கச்சியை தூக்கிட்டு வாங்கடா. கூட்டு போனப்பா, இந்த பொண்ணு அமையலப்பா. ஆளும் மண்டியும் இவனுக்கெல்லாம் யாரையா பொண்ணு கொடுப்பான்? ஆமாம், 50 வயசுக்கு மேலே ஆகுதுப்பா. அவன் மூஞ்ச பார்த்தியா மூஞ்ச, அவனுக்கெல்லாம் எந்த பொண்ணும் கிடைக்காதுப்பா. இதுக்கு மேலேயும் என் உயிரை வாங்குறானுங்க. பொண்ணு பாரு பொண்ணு பாரு பொண்ணு பாருன்றானுங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு எனக்கே தெரியல. இவங்களுக்கு கல்யாணம் ஆனா கருமாதி ஆனா எனக்கு என்ன, விட்டு தொலைங்கடான்னா அதுவும் விட்டு தொலைய மாட்டுறானுங்க. ஒரே தொல்லை பண்ணுறானுங்க. ஹலோ, சொல்லுப்பா. உங்கள் ஏரியாவில் தர்மராஜன் ஒருத்தன் இருக்கானா? அவனுக்கு ஒரு தம்பி இருக்கானா? அவங்ககிட்ட சொல்லி வைப்பா. டாக்டரை கிழிச்சிடுவான் அவனை. அவ்வளோ சீனா போடுறான் அவன். சொல்லி வை. அவன் டேய், பொருளை தவணை போடுங்கடா. போடுறா அவனை, அறுத்துறா அவனை. போங்கடா. நீ என்னடா பண்ற? சமாசம் நிக்கிறீங்க. எந்திரா, போடா. விடாதீங்க அவனை. போடுறா அவனை, போடுறா, போடா. போடா. போடா, என்னடா நீ? போடா. டேய், போடா. அவன் சங்காரடா. டேய், குதிரை. அடிங்கடா, 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 அடிங்கடா. சுத்துடா. வெட்டுடா அவனை. போடுறா. டடா நீ. ஏய், விடாதீங்க அவனை. போடுறா. விடாதீங்கடா. சுத்து. சுத்து. சுத்து போடுறா, சுத்து போடுறா. போடுறா அவனை. தலையதி. போடுறா. போடுறா. ரெண்டா மாசம் போடுறா. போடுறா அவனை. விடாத. குதிரை, குதிரை அவனை. அட போடு. அதான், அதான். போடு. போடு.
நீ போடா நீ போடா. தம்பி விட்டுறாதீங்கடா, விரட்டுங்கடா விரட்டுங்கடா, விட்டுறாதீங்க. ஓடுறான் ஓடுறான். எதுடா நீ அவனை விட்டுறாதீங்கடா. ஓடு ஓடு விட்றா விட்டுறாத. விட்டுறா அவனை, துண்டு துண்டா விட்டுறா அவனை. ஓடுறா ஓடுறா நீ ஓடு ஓடுடா. விடாத 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 அவனை. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஏங்க 2 நாள் ஆச்சுங்க. எப்பதான் என் ஃபோனை கொடுப்பீங்க? சாரிங்க, ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நானே வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க, அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க. இதோ வரேன், நேரில் வந்து வச்சுக்கிறேன். ம் என் ஃபோனு இந்தாங்க உங்கள் ஃபோனு. நல்ல வேலை, ஃபோனுக்கு எதுவும் ஆகலை. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. அங்கே எங்களுக்குள்ள கை கலப்பாயிடுச்சு. ஐயோ, உங்களை என்ன பண்ணீங்க? போட்டு தள்ள வேண்டியதாச்சு அவங்கள. போட்டு தள்ளிட்டீங்களா? போட்டு தள்ளிட்டீங்களா? நிஜமாவா? ஆமாங்க. போட்டு தள்ளிட்டீங்களா? ஓடுங்கடா போங்கடா போங்கடா போடா போடா போடா. அண்ணே இதை பண்ண போடா. ஏன்டா நிக்கிற? போடா. டேய் போடா போடா. என்னடா தம்பி? ஆமா இந்த தடவை விட்டுறாதண்ணே.
போண்டவனே ஆட்னியா இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுங்க. அவங்கள கேங் வார் மாதிரி செட் பண்ணிட்டேன். ஐயோ என்னாச்சு? என்ன மாப்பிள்ள என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள்ள? என்னாச்சு? ஐயோ இப்படி ரத்தமா இருக்கிறீங்களே, என்னாச்சு மாப்பிளைக்கு? மாப்பிள்ளையா? ஆமாம்மா, இவர்தாம்மா முந்தானத்து பொண்ணு பார்க்க சார், தர்மராஜ் இல்லை? தர்மராஜ் அவங்க தம்பியும் கேங் வாரில் ஒருத்தர் அடித்து செத்துட்டாங்க சார். ஆமாம் சார், ஆமாம் சார், 2 பேருமே செத்து போயிட்டாங்க. சரிங்க சார், முடிச்சிடலாம். அப்பவே சொன்னேன்.